ஓகே டியூட், நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே. டே டைம் ஃப்ரேம் எனக்கு இப்போ எடுத்துருங்க. ஐஆர்எல் இஆர்எல் பாருங்க. அப்படி ஐஆர்எல் இஆர்எல் இல்லைன்னா பிஎஸ்எல்எஸ்எல், அதான் ஐஸ் அண்ட் லோஸ் டே இது கலெக்ட் ஆச்சான்னு பாருங்க. ஓகே. ரெண்டுமே அங்க இல்லைன்ற பட்சத்துல நீங்க டைரக்டா 4 hour 1 hourல எப்பவும் போல பிடிஆர்எஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி முடிச்சிருங்க. பிடிஆர்ஏ மார்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு 15 மினிட்ல நீங்க வேற எம்எஸ்எஸ் மட்டும் பார்க்காம ஏஎம்டி இருக்கான்னு பார்ப்பீங்க. அவ்வளவுதான். டிடிஓ மஸ்ட், டிடிஓ மார்க் பண்ணுங்க. நியூயார்க் கூட நைட்டு 12 மணிக்கு அணில டிடிஓ. ஓகே ஓகே. நியூயார்க்ல தான் நீ வச்சிருக்கேன் நான். ஓகே, ஈஸியா இருக்கும். ஆமா. கில் ஜோன் டைமிங்ஸ் ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ? கில் ஜோன் டைம் அது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்த பை எக்ஸ்பென்ஷன் போயிருக்கு, இந்த பை எக்ஸ்பென்ஷன் மட்டும் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த லோல இருந்து போச்சோ அங்க இருந்து குடிங்க. ஓகே. லேட்டஸ்டா அந்த மார்ச் இது உங்களுக்கு சார்ட் ஓபன் ஆகாது ப்ரோ. ஜான்ல வந்து உங்களுக்கு 15 மினிட் சார்ட் காமிக்காது, பிரீமியம் தான் காமிக்கும்னு நினைக்கிறேன். 3 மந்த் பின்னாடி வருமானு தெரியல. 15 மினிட் அட்லீஸ்ட் 5 மினிட்ல வராது. ஓ ஆமா 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 ஜி, வராது. அதான் நான் பிரீமியம் அப்டேட் பண்ணுங்க. இல்ல நீங்க அங்க லேட்டஸ்டா ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க ஒரு ரேலி பை. இதுவா? இல்ல இங்க கீழே ஒரு செல் கலர் கேண்டில் இருந்து அது அங்க நிறுத்துனீங்க பாருங்க. அங்க ஜி கரெக்டா மார்ச்ன்றதுக்கு நேரா. ஓ மார்ச்சா? ஓகே ஓகே. அதுதான் அந்த ரெட் கலர் கேண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இருந்து அந்த கேண்டிலே வந்து லெஃப்ட் சைடுல எங்க தொட்டுட்டு போச்சுன்றதை யோசிங்க. அதுதான் எங்க வந்து லோ இருக்கு, அதுதான் லேட்டஸ்டா இருக்கு லோ. அதான் பாருங்க, லேட்டஸ்ட் ரேலினா அதான் ரேலி. ஒரு ரேலின்றது எங்க குண்டு குண்டா பைக் கேண்டில் இருக்கும், அது ரேலி கிடையாது. உங்களுக்கு எந்த லோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதான் ரேலி. ஓகே. இதான் ஜி. கரெக்ட். ஆனா நீங்க அப்படி வரைய கூடாது. அங்க ஆல்ரெடி ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, அந்த எஃப்இஜி தான் வரையணும். நீங்க எஃப்இஜி வந்து ரீஃபைன்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. அதுதான் வரையணும். 2 வாட்டி தொட்டுருக்குன்னா ஓகே தான். இப்போ நீங்க காமிச்சது வந்து அங்க லோ எடுத்துச்சுன்னு காமிக்கிறீங்க, அது ஓகே. பட் ஃபர்ஸ்ட் எஃப்இஜி காமிச்சிருங்க. எஃப்இஜி காமிச்சிருங்க, அதுதான் மீன். கண்ட்ரோல் போட்டு ஷிஃப்ட் போட்டுருவோம், நேரம் வந்துடும். நீங்க மேக்னெட் ஆன் பண்ணிருக்கீங்க, அந்த கண்ட்ரோல் போடாதீங்க, ஆஃப் ஆயிடும். அப்படியே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா லோ டைம் ஃப்ரேம் தான் போகணும். ஓகே. இது மட்டும் போதுமா? இல்ல இது மட்டும் போதுமானா இல்ல, அங்க வேற எங்க ஐஆர்எல் இருக்கு? வேற எங்க இல்லையே. இல்ல ஜி, வேற எங்கேயுமே இல்ல. அவ்வளவுதான். ஓ அது அப்ப நம்ம பிரீமியம் பண்ணி தான் வாங்கி தான் ஆகணுமா இதுல? ஆமா ஜி, போட்டுக்கோங்க, பிரீமியம் போட்டுக்கோங்க. சரி ஓகே, போடுங்க. பிரீமியம் போட்டா இதுவும் ஹவர்ஸும் தெரியும்ல நம்மளுக்கு. நீங்க இதை ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்டிங் ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ஓகே ஜி ஓகே. 5000 பாஸ் தான் உங்களுக்கு பின்னாடி போகும் நார்மல் பிளான்ல. பிரீமியம் போட்டீங்கன்னா அது இன்னும் எக்ஸ்ட்ராவா போகும், 10,000 போகும். ஓகே ஓகே ஓகே. சரி அப்ப நான் அதை போடுறேன் ஜி. ஓகே. 4 hour 1 hour டிடிஓ ஏஎம்டி வந்து 15 மினிட்ல அப்படி லைனா வாங்க. இந்த ப்ராக்டிஸ் செஷன் நான் உங்களுக்கு சொல்லி கைட் பண்றேன். அடுத்த ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது நான் சொல்லவே மாட்டேன், நீங்களே தான் பண்ணணும் ஃபுல்லாவே. ஓகே ஜி. நீங்க ஒன்னொன்னா சொல்லணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்களே சொல்லி நீங்களே பண்ணிடணும். அப்பதான் இண்டிபெண்டன்ட் ஆக முடியும். ஓகே. அதான் அங்க 4 hour 1 hourல வந்து பீரியட்ஸ் கிடையாது. நீங்க என்ன தேடினாலும் இல்ல அங்க. 4 hour ஜி. ஆமா, இப்போ நீங்க வந்து டே மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ இங்க மார்க்கெட் தொட்டிருக்க தேட்டத்துல தான் நீங்க பார்க்கணும். ஓ இங்கே இங்க ரைட்ல. ஓகே ஓகே. இந்த இடத்துல இருந்து நீங்க என்ட்ரி பார்க்கணும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்க. 4 hourல எனக்கு தெரிஞ்சா அங்க எதுவும் இல்ல. அப்போ 1 hour போகணும், அங்கேயே இல்லையா 15 போகணும், அப்படிதான் பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும். ஓகே ஓகே. 4 hourல ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்க டே பை டேவா பார்க்கணும்னு சொல்ல வரேன். புரியுது புரியுது. ஃப்ரைடே February 28. இங்க போய் டேட்ல போட்டுக்கலாம்ல ஜி? போட்டுக்கலாம். அது பக்கத்துல தான் ஜி இருக்கு, உங்களுக்கு கரெக்டா தான் வந்துடும். சரி போடுங்க, இருந்தாலும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா 15 மினிட் போகும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. பாக்குறேன். ஃப்ரைடே தான் ரீச் ஆயிருக்கு. ஆனா ஃப்ரைடே என்ட்ரி இருந்ததா நான் பாருங்க. இதுல இல்ல, பட் இதுல ஃப்ரைடே என்ட்ரி இருக்கு. அது என்னது? ஓகே, மார்க் பண்ணுங்க. பிரேக்கர் பா. என்ன சொன்னீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. பிரேக்கர். ஓகே, கரெக்ட் தான். ஓகே ஓகே. இப்போ 15 மினிட் போயிடணும். நீங்க அந்த பிரேக்கர்ல எனக்கு இன்ட்ராடே என்ட்ரி காமிக்கணும். கரெக்டா கில் ஜோனா இருக்கும் நீங்க காமிக்கிற என்ட்ரி.
நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வச்சுக்கோங்க. மேல அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல கேமரா மாரி, அது பக்கத்துல ஃபுல் ஸ்க்ரீன் மோட் போயிடுங்க. ம். நல்லா இருக்கும் சார்ஜ். ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் போட இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் போயிடுது. இதோ தான் இங்க வச்சிருக்கீங்க. டூல். டூல்ஸ் தான் இதோ ஃபேவரட்ஸ்ல இருக்கு. ஓகே. நமக்கு தேவையான டூல் ஃபேவரட்ல போட்டுறணும் எப்பவுமே. ஓகே. ஏன்னா ஏசியன் வந்து போட்டு வச்சுட்டேன். அது கூட நீங்க அப்படியே அங்க ஒரு ஆரோ மாதிரி இருக்கு பாருங்க, அது குட்டினா க்ளோஸ் ஆயிடும் லைட்டா. அது காமிக்காது உங்களுக்கு எழுத்து. அந்த ஏஷியன்றதுக்கு கீழே அப்படியே ஆரோ ஒன்று இருக்கும் பாருங்க, இந்த இண்டிகேட்டர் கீழே கரெக்டா அந்த ஏஎஸ்ன்றதுக்கு கீழே இல்லை. அதை கொடுத்துருங்க, உள்ள போயிடும். கிளிக் பண்ணுங்க, உள்ள போயிடும். அவ்வளவுதான். ஓகே. ஸ்டார்ட் உங்களுக்கு வந்து நாய்ஸே இருக்கக்கூடாது, அடிஷனலா கிளியரா இருக்கும். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, நீங்க மார்க் பண்ண பிரேக்கர் பிளாக் கலர் லைனு ஏஷியன்லயே தொட்டு இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வேலை என்னங்க, எம்எஸ்எஸ் பார்க்கணும், அவ்வளவுதான். ஏஎம்டி எம்எஸ்எஸ், ஏஎம்டி இருந்தா காமிக்கணும், இல்லையா எம்எஸ்எஸ் மட்டும் காமிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபி பிபி எஃப்இஜி அதே தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். ஓகே ஓகே. பட் இது ஏஷியன் மார்க் இல்ல ஜி. ஆனா பட் இங்க இது நடந்திருக்குல்ல, மேனிபுலேஷன். ஆமா. ஓகே. அந்த லோ தூக்கி இருக்கான், என்ன மார்க் பண்ணிக்கோங்க. லைன். ஓகே, போட்டுக்கோங்க. ஸோ கீழே வந்து ஓகே. இப்போ மேனிபுலேஷன் பண்ணனால டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஆமா, ஓகேங்களா. அப்போ மேனிபுலேஷன் நடந்த உடனே நம்ம வேலை எம்எஸ்எஸ் பார்க்கணும். ஓகே. ஏன்னா எம்எஸ்எஸ் தான் நமக்கு என்ட்ரி தரது. டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க தான் போகுது, இல்லைன்னு சொல்லல. ஓகே. ஆனா எம்எஸ்எஸ் தான் நமக்கு என்ட்ரி தரும். எப்பவுமே ஒரு கன்சாலிடேஷன் வந்து மேனிபுலேஷன் ஆயிட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த கன்சாலிடேஷன் வந்து ஃபுல்லா பிரேக் ஆகி முடியதுக்கு முன்னாடியே அந்த கன்சாலிடேஷன் உள்ளேயே வந்து என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட் இது. ஏன்னா எப்பவுமே வந்து கன்சாலிடேஷன் இருக்கும்போது என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன்ல கன்சாலிடேஷன் விட்டு வெளியே வரட்டும், எக்ஸ்பான்ஷன் ஆகட்டும். எக்ஸ்பான்ஷன் ஆன பிறகு அந்த எக்ஸ்பான்ஷனோட ப்ரீமியமோ டிஸ்கவுண்ட்ல என்ட்ரி எடுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நீங்க ஏஎம்டி பார்த்ததுனால நான் என்ன சொல்லுவேன், கன்சாலிடேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷனை கண்டுபிடிங்க. மேனிபுலேஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா நீங்க உடனே உங்க எம்எஸ்எஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்றீங்க. அங்க மார்க்கெட் கன்சல்டேஷனை விட்டு ஃபுல்லா வெளியே வந்ததா இல்லை இன்னும் உள்ள இருக்காதான் உங்களுக்கு தேவையில்ல. நீங்க அந்த கன்சல்டேஷன் உள்ளே கூட மேனிபுலேஷன் நடந்தோட என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் வரைக்கும் லைனா வரும்போது சொல்றேன் நான், கரெக்டா இருக்கும். ஓகே. அப்ப இங்க ஓபி பார்க்கலாம்ல ஜி? அங்க என்ன இருக்கோ நீங்க பாருங்க ஜி. ஆனா எல்லாம் நான் சொல்லக்கூடாது இல்ல, நீங்க தானே பண்ணணும். ஓகே ஓகே, கரெக்ட். பண்ணுங்க, அது கரெக்டா தப்பா நான் சொல்லிடுறேன். ஓகே. நான் இது ஃபர்ஸ்ட் என்ட்ரின்றதுனால உங்களுக்கு ஒன்று நான் சொல்லின்னு இருக்கேன். அடுத்த என்ட்ரி நீங்களே தான் பார்க்கணும். ஓகே ஜி. ஓகே. ஸோ இங்கே வந்து ஓபியை வந்து தொட்டுட்டு மறுபடியும் போகுது மேலே. ஆமாம் ஜி, உங்களுக்கு வேணும்னா அந்த பாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த பாக்ஸ் போடுறீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சின்னு போடுங்க. எல்லாம் மேக்னெட் வந்து அப்படியே இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா மேக்னெட் ஆஃப் ஆகிடும். நீங்கள் ஒரு வாட்டி அந்த ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ட்ரோல் பிடிச்சாதான் வரமாட்டேது ஜிக்கே. ஆனால் மேக்னெட் ஆன்ல அப்படி இல்லை ஜி, நீங்கள் மேக்னெட் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி ஆஃப் ஆகிடும். நீங்கள் மேக்னெட் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சி ஆன் ஆகிடும். கண்ட்ரோல் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். அது மேக்னெட் நீங்கள் ஆனில் வச்சு அதான் போன வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருந்தோம்ல ஜி இதில். ஓ, உங்களுக்கு ஒர்க்கே ஆகலையா? அதான் நான் கூட நீங்கள் சொன்னீங்க கண்ட்ரோல் பிடிச்சி பண்ணியிருந்தீங்கன்னா வரமாட்டேது அப்படி சொல்லிட்டு. இப்போ தெரியலையே ஜி, அது நீங்கள் தான் பார்க்கணும் சிஸ்டம்லேயே அந்த மாதிரி இருக்குன்னு. ஓகே. இது 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 ஒரு இது ஒரு ஓபி இல்ல ஜி. இது வந்து அப்ப பிபி தானே? ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன் ஓபி, செகண்ட் ஒன் பிபி. ரெண்டு என்ட்ரியுமே கில் ஜோனான்னு செக் பண்ணுங்க. ஓகே ஜி. இது வந்து 4:30 மணினா கரெக்டா தெரியல ஜி. 4:30 மணி நம்மளுக்கு. ஏன்னா நான் இது ஃபினிக்ஸ்ல வச்சிருக்கேன், இதுல வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, 2 மணிலேருந்து 5:30 மணி வரையும் நீங்கள் கில் ஜோன் பார்க்கலாம். சரிங்களா? 2 to 5 வரையும் பார்க்கலாம். அப்போ அது கில் ஜோன் தானே? ஆமா ஜி, கில் ஜோன். 2 to 5:30, 8 to 12. 2 to 5:30, ஓகே. 8 to 12 நியூயார்க் டைம் படி. ஓகே. ஆமா. ஓகே. இதுவும் கரெக்டா 8 மணிக்கு ஜி. கரெக்டா மார்க்கெட் ஓபன் ஆகுது, டச் ஆகுது. மறுபடியும் மார்க்கெட்ல இருக்கு. அப்போ லண்டன்ல ஒரு என்ட்ரி, நியூயார்க்ல ஒரு என்ட்ரி. லண்டன்ல இருந்தா நியூயார்க்ல இருந்து போட்டுருக்கலாம், இந்த பிபி கரெக்டா மார்க் பண்ணதுனால. இல்லைன்னா என்ட்ரி கிடைச்சிருக்காது.
ஓகே, ஓகே. புரியுது, அவ்வளோதான். புரியுது. இப்போ டிபி வந்து நீங்க 15 மினிட்ல வைங்க. லெஃப்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க. இதோ பாக்குறேன். இப்போ இத பாக்குறீங்களா என்ட்ரி? இந்த மாரி 5 நாள் இருக்குதுன்னா வாரத்துல 2 நாள் கிடைக்குதா? ம். அந்த 2 நாள் மட்டும் தான் ம். நம்ம எடுக்கணும். மிச்சம் 3 நாள் ஓகே. நம்ம கை இந்த மாரி வச்சுன்னு பெர்ஃபெக்ட்டா சைலன்ட்டா அமைய இருக்கணும். போகுது. ஆமா. ம்ஹ்ஹ்ம். மக்களோட ப்ராப்ளமே ஓகே. புரியுது. 5 நாள் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகேங்களா? எவ்ளோ பெரிய ப்ரோ ட்ரேடரா இருந்தாலும் 5 நாள்ல என்ட்ரி கிடைக்காது. ஓகே, கிடைச்சா ஓகே. எடுப்பான். அவ்வளோதான். உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, 10 என்ட்ரி ம்ஹ்ம். இருக்குதுன்னா, நான் ஒரு 8 என்ட்ரி எடுக்க பார்ப்பேன். நீங்க ஒரு 6 என்ட்ரி எடுப்பீங்க. ஓ அது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஓகே, ஓகே, ஓகே. ம். புரியுது. நீங்க அத வச்சீங்கன்னா கிட்ட ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து டிபி வைக்கணுன்றது கண்ல ம்ஹ்ம். பார்த்தாலே தெரியும். உங்க எஸ்எல்லுக்கும் அந்த டிபி அளவுக்கும் பார்த்தாலே 1:2 ஆவது வருதா இல்லையான்னு. புரியுதுங்களா? ஓகே, ஓகே. இப்போ உங்க எஸ்எல் ஓகே உங்க எனக்கு என்ட்ரிலேருந்து உங்க எஸ்எல் பாக்ஸ பாருங்க. அது அந்த சைஸ விட ம்ஹ்ம். 2 மடங்காவது இருக்கணும்ல. அத பார்த்தாலே ம்ஹ்ஹ்ம். தெரியும். அப்படி உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? அழகா அந்த ம்ஹ்ம். பொசிஷன் பாக்ஸ வச்சிருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 1:2 எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஓகே. நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம வைக்கிற 1:2க்கும் உண்மையாலே லெஃப்ட் சைடுல ம்ஹ்ம். இருக்க டிபிக்கும் சிங்க் ஆகுதான்னு பார்த்தா அதான் டிபி. வேல முடிச்சிடணும். ஒண்ணு ஓகே. கண்ல பார்த்தாலே லெஃப்ட் சைடுல இருக்கிற ஹையர் லோஸ் வந்து நீங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, உங்களுக்கு ஓகே. சைஸ் இப்ப நீங்க வைக்கிறீங்க. இப்ப அத வந்து நான் இப்பயே இது சொல்லுவேன். அது கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ம். 1:2.5 ஹிட் ஆயிடும். ஓகே, எப்படின்னா, நம்மளோட இதுதான் பிராக்டிஸ் தான். பார்த்தாலே தெரியும். நம்ம ஓகே, எஸ்எல் சைஸ் இந்த சைஸ் இருக்கு. அப்ப டிபி அங்க வச்சா ஒரு 1:3 வந்துரும்னு. அத கன்ஃபார்ம் ஓகே, பண்றதுக்காக அந்த பொசிஷன் பாக்ஸையும் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. ம். ஓகே. நீங்க வச்ச டிபி கரெக்ட் தான் அது. இந்த 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 ஆமா. அந்த பாடிஸ் பாடி வச்சுக்கலாம். வச்சுக்கலாம்ல. ம். விக்கா இருக்கிறதுக்கு பதிலா பாடிஸ் வச்சுக்கலாம். ஓகே. இந்த ஹாரிசான்டல் ட்ரேன்ற டூல யூஸ் பண்ணுங்க. அத யூஸ் பண்ணி உங்களோட என்ட்ரிய ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. என்ட்ரி பிரைஸ். ஓகே, ஓகே. அப்படி மார்க் பண்ணக்கூடாது ஜி. அந்த ஓபியோட தொட்டோனே நீங்க ஓபி மேல தான் என்ட்ரி ஓகே, பிரைஸ ஓகே. மார்க் பண்ணணும். ஓகே. அங்கதான் புரியுது. மார்க் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. கலரா வச்சுக்கிறீங்க போலயே. மாத்திரலாம் மாஜி. ஏன்னா நெறைய இல்ல, கலர் இல்ல. யூஸ் பண்றேன் ஜி. இது அதனால சரி. நான் கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி பிளாக். இல்ல ப்ளூ. நம்ம பிரசன்டேஷன் தான் ஜி. இந்த ஆ 3P எக்ஸ்லாம் இருக்கிறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு இங்க நல்லா ம். இருக்கும். லைட்டா சார்ட் சுருக்கும். அப்படியே மத்தா தெரியும் உங்க சார்ட்ல ஃபுல்லா. ஓகே. அது மேக்னெட் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. இட விடமா வரும். ஆமா ஜி. மேக்னெட் ஆன்ல இருக்கு. ஆமா. வேணா ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா ஜி. கரெக்ட்டா போட முடியல. இல்ல என்ன பண்ணுங்க, போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம் விடுங்க. ம். போடுங்களேன். போட்டு டைப் பண்ணிக்கலாம். அதுதான் அதான் அதான் ஜி பண்ணலான்னு போட்டு பார்த்தேன். டைப் பண்ணிக்கலாம். போட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டுருங்க. என்ட்ரி பாருங்களேன். 69790. அங்க ஆமா. 69790 போட்டுருங்க. அது கிளியர் பண்ணுறேன். 68ன்றது கூட 69 போட்டுருங்க. ஓ! ஃபுல்லா பண்ணணுமா? இன்னும் 2 பேக் ஸ்பேஸ் கொடுங்க. 2869 அதான் 699 மட்டும் போடுங்க. 0.790. அவ்வளோதான். ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எஸ்எல் ஓகே. நீங்க வந்து ஈஸியாக செட் பண்ணிடலாம். எஸ்எல்ல வந்து எப்படி இருக்கணும்னா, ம். கரெக்டாக அந்த ஓபி இருக்குல்ல, நீங்க மார்க் பண்ண ஓபி இருக்குல்ல, ஆமா ஜி. அதனுடைய அதுல லோல எடுத்து போய் நிறுத்துங்களேன். உங்களுக்கு கரெக்டா மேக்னெட் அங்கேயே வந்து எஸ்எல் வச்சிரும். உங்க மவுஸ் எடுத்துட்டு போயிட்டு அது லோல வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதை பிடிச்சிக்கிட்டே சொல்றேன். இப்போ நீங்க வச்சுட்டீங்க சொல்றேன். இப்போ மேக்னெட் வந்து நீங்க ஏறாவிடமா போகுதுன்றீங்கல்ல. மேக்னெட் என்னமோ ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஜி. ஆமா ஜி. ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சா? சரி விட்டுருங்க. அது எப்படி ஆஃப் ஆகும் தெரியலையே. ஆஃப் ஆகாதே. தெரியலையே. இத பாருங்க நான் இப்ப இந்த இதுக்கு எடுத்து போனா அதுவே கரெக்ட்டா அந்த இதுக்கு போவும். இந்த டாப்புக்கு. ம் இப்ப ம் போமாட்டுது. அந்த இதுக்கு போமாட்டுது. ஓகே. நஜி இதெல்லாம் சரி விடுங்க பரவாயில்ல. அன்னைக்கு பண்ண பாவல இப்ப ஆயிடுச்சு. ம் 3.5 இருக்கு ஜி. அவ்வளோதான் ஜி. 3.5 ம். 3.5 வந்துருச்சு. ம் எனக்கு தேவை வாரத்துக்கு 2 3 ஆர். உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு 3 ஆர் ஃபர்ஸ்ட் வருதா? அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்புறம் இன்னும் ஒரு 3 ம். நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னும் 3 ஆர் வருதான்னு பார்க்கணும். ம். அவ்வளோ முடிஞ்சது. ஓகே. ஓகே. இதை அப்படியே ஃபுல்லா டெலிட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணிடுறேன். ஆமா. டெலிட் பண்றது கூட நீங்க இந்த கண்ட்ரோல் பிடிச்சி லெஃப்ட்டை பிடிச்சி அப்படியே இழுங்களேன். கண்ட்ரோலை வந்து பிடிச்சிக்கிட்டு மவுஸை லெஃப்ட் இல்ல கிளிக் ஜி பண்ணி அப்படியே சும்மா ட்ராக் பண்ணுங்க.
இல்ல ஜி, இன்னும் மவுஸ் தான் இன்னும் பாக்கெட் பண்ணலையே நானு. இப்பதான் ஜி டேபிளே வாங்கியிருக்கோம். ஓகே. என்ன இல்ல அப்ப கூட இன்னும் மவுஸ் யூஸ் பேட் பண்ண இந்த டச் பேட் இருக்குல்ல டச் பேட் லேப்ல கூட உங்களுக்கு லெஃப்ட் கிளிக் இருக்குமே. இல்ல லெஃப்ட் கிளிக். அது பட்டன் மாதிரி இருக்காது, அடியில இருக்கும். அடியில வந்து நீங்க சும்மா அமுத்தி பாத்தீங்கன்னா பட்டன் இருக்கும். அப்படிங்களா? ஆமா. டச் பேட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியல. கீபோர்டு கீழே நான் ரவுண்டா அதாவது பாக்ஸ் ஷேப்ல கொடுத்துருப்பான். அதுல நான் லாஸ்ட்ல இது கீழே வர லைன் வந்து உங்களுக்கு லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் பட்டன் தான் அது. நீங்க வேணா அந்த அழுத்தி பாருங்க, பட்டன் அந்த மாதிரியே ஃபீல் அதான் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணா அந்த பாக்ஸ் வரும். பாக்ஸ் பண்ணா ஓவராலா நம்ம டெலீட் பண்ணலாம். ஆமா, ஓவராலா அதான் எடுத்துடலாம். சொல்றீங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓவராலா எடுத்துலாம் ஜி. நீங்க ஒண்ணு ஒண்ணா ஜி ஜி. போய் எடுக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரி ஓகே ஜி, நான் அது இது பண்றேன் ஜி நானு. ம் அது ம் ம் பண்றேன். பொறுமையா பண்ணுங்க, இப்ப பொறுமையா நான் பண்ணுங்க. ஒன்னொன்னு பண்ணிடுறேன். ஆ தப்பா நினைச்சுக்காதீங்க. சும்மா ஜி, அது பாக்ஸ்ல இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் டெலிட் பண்ணது. சும்மா லைனை மட்டும் டெலிட் பண்ணீங்களா, அந்த பொசிஷன் ஓகே டெலிட் பண்ணீங்களா ஓகே. போதும். திருப்பி ஒன் டே போங்க, 4 ஹவர் போங்க, 1 ஹவர் போங்க, ஒன்னு ஒன்னா பாருங்க. ஒன் டே எதுக்கு போறோம்னா, நீங்க எத்தாமே கரெக்டா ஒன் டே பைல போய் முடிச்சுதா அந்த கேன்ல செக் பண்ணணும். இது நீங்க வந்து ஒன் ஓகே. டி அப்படின்னு டைப் பண்ணுங்களா, உங்களுக்கே வரும். ஒன் போட்டு டின்னு போடுங்க. கீபோர்டில் ஒன் டி டி போட்டிங்கன்னா என்டர் குத்தணும். ஆமா. அவ்வளோதான் மாறிடும். இப்போ ரீசெட் பண்ணுங்க டக்குன்னு. ரீசெட். ரீசெட் கொடுத்துருங்க. அது ஒன்று. அது ஒரு வாட்டியும் அது இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ என்ட்ரி அடிச்சது வந்து மார்ச் 3 நினைக்கிறேன். ஆமா ஜி. பை டேவாக தான் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் டிபி மேலே ஆமா. இருக்கு. அவ்வளோதான். இப்போ 4 ஹவர் போங்க, பை பாருங்க. 1 ஹவர் போங்க, பை பாருங்க. 15 மினிட்ல போய் கில் ஜோன்ல எடுத்துருங்க. ஓகே. ஓகே. இது வந்து கன்சாலிடேஷன் ஜி. இது இங்க இங்க இது நடக்குது. மேனிபுலேஷன். ஜி அது ஓகே. நீங்க டே பை டே தானே போகணும். 4ஆம் தேதி என்னாச்சுன்னு பார்க்கணும்ல. நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் மாதிரி பண்றீங்க? ஓ ஃபர்ஸ்ட் அப்படிங்களா? மந்த் போர்ஷன் தான் நடுவில் இருக்க எல்லா டேஸும் அவாய்ட் பண்ணி விட்டு போயிடுவோம். நீங்க இப்போ டே பை டே போகணும். ஓகே ஜி. உங்க ஐஆர்எல் கிளாஸ் எடுத்ததே டே பை டே போகணும்னு சொல்லிட்டு தான் PO3 ஐஆர்லி ஒன்னா எடுத்தது. ஏன்னா ஐஆர்எல் வச்சு எவ்வளவு நாள் மார்க்கெட் மேலே போகுதுன்னு ஒன் டேல தெரிஞ்சிடும். ஓகே. அடுத்தது அது 4 ஹவர் 1 ஹவர்ல இப்ப ஃபாலோ பண்ணுதோ இல்லையோ 15 மினிட்லேயே எடுக்கலாம்ல. ஓகே ஓகே. இப்ப நான் இதை பார்க்கணும்ல ஜி. 4வது ஆமா, டே அதுதான் 4. பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்க 28ஆம் தேதி வந்து பை பாக்குறீங்க. அந்த 28ஆம் தேதி பைக்கு டார்கெட் எது, அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாதான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இதுதான் ஜி. இல்ல ஜி, 28ஆம் தேதியில இருந்து பை பாக்குறீங்களா, ஓகே. அதுக்கு டார்கெட் எது? பைக்கு டார்கெட் ஹை. எந்த ஐ நீங்க டார்கெட் வைப்பீங்க? அவ்வளவுதான். அதான் டார்கெட், அதான் ER. ஓகே. டார்கெட் இங்கே வைக்கலாமா ஜி? எங்க ஜி? இதுல இங்கே வைக்கலாமா? அங்கேயே வைக்கலாம். அது கீழே நீங்க 4 ஹவர் வந்தீங்கன்னா கீழே வைக்கலாம். அந்த கீழே கிரீன் கலர் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் இருக்குல்ல, அது ஒன் டேல பார்த்தா ஐ மாதிரி தெரியாது. நீங்க வைக்கிறது தான் கரெக்ட். நீங்க வைக்கிறது தான் 100% கரெக்ட் டார்கெட். இது வந்து 4 ஹவர்ல உங்களுக்கு டார்கெட்டா தெரியும். இப்போ நீங்க நித்தத்தை வந்து ஒன் டேல பக்கா, அது கீழே இருக்க கேண்டில் வந்து 4 ஹவர்ல பக்காவா தெரியும். அது 4 ஹவர் போய் ஓ பாருங்க தெரியும். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். நான் சொல்றது நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகே ஜி. வந்து இன்னைக்கு
ஸோ இங்க ஒரு எஃப்யூஜி இருக்கு ஜி. ம் அது உங்களுக்கு ஓகேங்களா? 4ஆம் தேதியா? ஓகே. 4ஆம் தேதி. பட் ஆனா ஃபுல்லா கன்சாலிடேஷன்ல இருக்குது. அது உள்ளயே சுத்துது. அது பிரச்சனை இல்ல ஜி. இப்ப நீங்க 4ஆம் தேதின்னு ஓகே. உள்ள போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க லண்டன் தானே பார்க்கணும். நீங்க எப்படி எத்தனை நியூயார்க் பார்க்கலாம்? ம்ஹ்ம். உங்களுக்கு நியூயார்க் கேன்ல இருக்காதே. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க லண்டன் தானே ம்ஹ்ம். பார்க்கணும். ஓகே. ம்ஹ்ம். ஓகே. 2 to 5. ஓகே. அப்ப நான் இங்க எஃப்யூஜி மார்க் பண்ணிடலாம் ஜி. அது இல்ல ஜி. இப்ப நான் என்ன கேட்கறேன், 4ஆம் தேதி நீங்க ம். பாக்குறீங்க. 4ஆம் தேதி வந்து ம். நீங்க லண்டன் பாருங்கன்ற. லண்டன் டைம் வந்து உங்களுக்கு நைட்டு வருமே. அந்த கேண்டில்ல தானே உங்களுக்கு லண்டனே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. உங்களுக்கு லண்டன் ஸ்டார்ட் ஆகிறது 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த கேண்டிலோட டைம் ஓகே. 1 மணி. நீங்க ம்ஹ்ம். லண்டன் மார்க்கெட்டே டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு தானே போறீங்க. லண்டன் மார்க்கெட் உங்களுக்கு முடிஞ்சா தானே இதை எஃப்இஜியாவே கன்ஃபார்ம் ஆகும். இல்லை எப்படி எஃப்இஜி கன்ஃபார்ம் ஆகும்? ஓகே. இப்ப நான் வந்து ஆ 1 ஹவருக்கு போணும். ஆமா. ஓகே. ப்ராப்பரா பார்க்கணும் நீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டிடிஓ மார்க் பண்ணுங்க. 12 மணிக்கு கேண்டில் மார்க் பண்ணு. அதுதான் நான் டிடிஓ பழக்கத்தை தாண்டேன். டிடிஓ மார்க் பண்ணிட்டாலே உங்க லண்டன் மார்க்கெட் நீங்க பிரிச்சிருவீங்க. டக்குன்னு ஏஷியன் லண்டன் பிரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எங்க இருக்கோன்ற. ஓகே. 12 o'clock கேண்டில். இந்த இதான் ஜி. ஆமா அதுதான். ஓகே. ஸோ இது இது இங்க ஒரு எஃப்யூஜி இருக்கு. அதை விட்டு கீழே வந்தா மேல போயிருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் அந்த கிரீன் மார்க்கெட்டு. கலர் கேன்லயே உங்க டைம் பாருங்க. 2 அது ஜி. 2 மணி. அது 2ல இருந்து ம்ஹ்ம். 3 மணி வரையும் நடக்கணும். 1 மணி நேரம் நடந்தாதான் அந்த கேன்லயே உங்களுக்கு உருவானதே தெரியும். அப்ப நீங்க ஆமா சொல்லவே ஜி. கூடாது. நீங்க வந்து 12 மணி மார்க் பண்ணா 12க்கு ஓகே. பின்னாடி தானே பார்க்கணும். லெஃப்ட் சைடு தானே பார்க்கணும். நீங்க எப்படி ரைட் பார்க்கலாம்? இதனாலதான் முடிஞ்ச மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றேன். இப்போ உங்களுக்கு திணறுது பாத்தீங்களா? உங்களுக்கு முடிஞ்சு ம்ஹ்ம். போன சார்ட்டை வந்து நீங்க சொல்றீங்க. பிற்காலத்துல நடக்க போறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க மார்க்கெட் முடிஞ்சிச்சனால சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன், ஆமா. 12 மணிக்கு நீங்க 12 மணிக்கு இப்போ நீங்க 2 மணிக்கு உள்ள வரணும். ஓகேங்களா? அ 2 மணிக்கு உள்ள ஓகே. வரும்போது உங்களுக்கு அந்த கிரீன் கலர் கேன்ல அவ்வளவு பெருசு இருக்காது. ஆமா. இருக்காது ஜி. அப்ப நீங்க அப்போ அந்த 12 மணி மார்க் பண்ணது காரணமே டிடிஓ ம்ஹ்ம். ஆண்ட உங்களுக்கு எப்பவுமே கன்சல்டேஷன் இருக்கும். ஓகே. அங்க ஓகே. யாராவது என்ட்ரிஸ் இருக்காங்க. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்க எஃப்இஜி இருக்கு பாருங்க. அதுதான் நீங்க மார்க் பண்ணணும். அங்க நிறுத்திருக்கீங்க. அந்த எஃப்இஜி தான் நீங்க மார்க் பண்ணணும். அப்ப நீங்க அந்த 2 மணி கேனோட பையை நீங்க பிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஓகே ஜி. புரியுது இப்படிதான் ஜி. பார்க்கணும் நீங்க. எப்பவுமே லெஃப்ட் சைடு தான் ஓகே. பார்க்கணும். நீங்க வந்து முன்னாடி போறீங்க. அது உங்களுக்கு சார்ட் முடிஞ்சதுனால உங்களுக்கு தெரியுது. என்ன தெரியாத ஃபியூச்சர். கரெக்ட். ஓகே. இப்போ அந்த 1 ஹவர் ஓகே. எஃப்இஜிலே நைட்டு ஃபுல்லா சுத்தின்னு இருக்கான். ஓகே. நீங்க 2 மணிக்கு ஓபன் பண்ணும்போது அவன் மேல போறான். அப்ப 15ல போனா உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிடும். 2 மணி கேண்டில் பாருங்க மேல ஓகே. போகுது. நீங்க 2 மணிக்கு தான் உள்ள ஆமா ஜி. வருவீங்களே. நீங்க உள்ள ஆமா. வரும்போதே அது மேல போகுதுன்னா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா பிரேக்கர்லாம் இருந்தா பிடிக்கலாமே. அப்ப நீங்க போங்க உள்ள போங்க. 15 மினிட்ஸ் பாருங்க. 1 ஃபைன் டைப் பண்ணுங்க. என்ட்ரி கொடுத்துருங்க. அந்த 15 மினிட் தான் நீங்க டேட் யூஸ் பண்ணணும். ஈஸியா டக்குன்னு போய் அங்க போய் நிக்கிறது. மார்ச் 4ஆம் தேதி. இதான் நீங்க மார்க் பண்ணிருந்தீங்க. 1 ஹவர் எஃப்இஜி அந்த பிளாக் கலர் லைன். அதான் இருக்கு. அக்யூமுலேஷன் இருக்கு. எல்லாமே ஓகே. தெளிவா இருக்கு. ஓகே. என்ட்ரி இருக்கான்னு பாருங்க. ம்ஹ்ம். சொல்லுங்க எதை கேட்க வந்தீங்க? இல்ல. இது 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 மேனிபுலேஷன் தான் ஜி. ஆமா கரெக்ட். ஓகே. இல்ல ஜி. தொடல. என்ட்ரி இல்ல. அவ்வளவுதான். ம். பிரைஸ் பர்ஃபெக்ட்டா போயிடுச்சு. என்ட்ரி மட்டும் இல்ல. ஆமா. சரி இப்போ இங்க ஆமா ஜி. சப்போஸ் என்ட்ரி இருந்ததுன்னா நீங்க எதை டிபியா வைப்பீங்க லெஃப்ட் சைடுல? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆனா இப்போ ஓகே. இங்க இங்க என்ட்ரி என்ட்ரி இருந்தா இல்லன்றதை இங்க விட்டுருங்க. என்ட்ரி இருந்தா. நீங்க டிபி எங்க ம்ஹ்ம். வைப்பீங்க? என்ட்ரி இருந்தா டிபி எங்க வைப்பீங்க? அதை லெஃப்ட் சைட் சார்ட்ல போய் காமிங்க எங்க வைப்பீங்கன்னு சொல்லிட்டு ஐடியா வரும். நீங்க வைக்கிறது கரெக்டா தப்பான்னு பாத்துக்கலாம்ல.
ஒரு நிமிஷம் ஆகுது. பொறுமையா பண்ணுங்க. இன்னும் கூட நீங்க நல்லா ஜூம் அவுட் பண்ணா தெரியும் லெஃப்ட் சைடுல ஈக்குவல் ஐஸ் இருக்கிறதுலாம். வெர்டிகலாவும் ஓகே. கொஞ்சம் குறைச்சிங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கும். இந்த மாதிரி தான் சார்ட் நீங்க மாற்றி மாற்றி பார்க்கணும். புரியுதுங்களா? ம். சார்ட் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ நான் இங்கே என்ட்ரி எடுத்து வந்தேன்னா அங்கே எடுத்துருக்கோம். எங்கே டிபி வைப்போம்? அவ்வளோதான். அதான் ஓகே. ஃபஸ்ட்டு டிபியாக வைப்போம். ஃபஸ்ட்டு டிபி அதான் சேஃபுக்கு வைப்போம். அப்புறம் தான் மிச்சதெல்லாம் கவனிப்போம். அப்போ ஓகே. டிபியாக வச்சு சும்மா ஒரு பொசிஷன் பாக்ஸ் வச்சு போட்டு பாருங்க எவ்வளோதான் போயிருக்குன்னு. எப்பவுமே அந்த மூவ்மெண்ட் தெரியணும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி தைரியமாக சொல்கிறேன், கோல்டு வந்து 1% 2% போகுது அதெல்லாம் சொல்கிறேன்ல. ஓகே. என்ட்ரி இருக்கு இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் லைவ் டெஸ்ட்டில் உட்காந்து இருக்கணும். லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து டெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் எப்படிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இங்கே எடுத்திருந்தா நம்ம இங்கே பிரேக்கரில் எடுக்கலாம். ஆனால் பிரேக்கர் தொடலை. ஆமா ஜி. அதுதான் ப்ராப்ளம். அதுதான் அதே தான் பிரேக்கர். இதான் அதானே. அப்போ உதாரணத்துக்கு அங்கேருந்தே சும்மா மெஷர்மெண்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ போகுது. மெஷர்மெண்ட் வெறும் ஷிஃப்ட் மட்டும் எத்தனை மெஷர்மெண்ட் வரும்ல ஜி? வரும். நீங்கள் லெஃப்ட் கிளிக்கை வந்து அழுத்தினே ஷிஃப்ட் அழுத்தணும். சாரி, ஷிஃப்ட் கிளிக் அழுத்திட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணணும். அந்த கேண்டிலோட ஹை மேலே மவுஸ் எடுத்து போய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டை பிடிங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் கிளிக் தான் இதில் இல்லை. இப்போ நான் முன்னாடி பண்ணப்போ வந்தது ஜி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ கரெக்டாக பண்ணி இப்போ தப்பாக பண்ணிட்டீங்க. அதான் உண்மை. அதான் ஜி. அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா டச் பேடுன்றது பட்டன் வந்து கண்ணில் காமிக்காது. அது அப்படியே அந்த டச் பேடோட கலந்த மாதிரி. மவுஸ் வாங்கிடுங்க, டேபிள் வாங்கிடுங்க. அப்பதான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். டேபிள்லாம் வந்துருச்சு ஜி. டேபிள்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. செட் பண்ணணும், உள்ள வெளியே வச்சிருக்கோம். மவுஸ் வாங்கிடுங்க. எப்படி மவுஸ் எப்படி பண்ணாரு? அவரும் இப்படியே தான் பண்ணாரா? அவர்கிட்ட இருக்கு ஜி. அவர் மவுஸ் யூஸ் பண்றாரு. மவுஸ் தான் யூஸ் பண்றாரு. அவர் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் மவுஸ் தான். அப்ப இதுவே போட்டு பார்த்தலாமா ஜி? அப்ப போடுங்க, பொசிஷனே போடுங்க. அதெல்லாம் லாங் பொசிஷனே போட்டு பார்த்துருவா. தாராளமா போடுங்க, வேலை முடியும். ஓகே ஜி. ஓகே. அது நீங்க கரெக்டா அந்த பிரேக்கர் பிளாக்கோட ஹைல சும்மா பிரேக்கர் பிளாக் போய் உங்க கர்சரை நிறுத்தினீங்கன்னா அது என்ன பாயிண்ட்னு காமிக்கும். ஹைய போய் பாருங்க, அங்க மேல காமிக்குது பாத்தீங்களா பாயிண்ட். OHLCன்னு இருக்கா? அதுல H தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். 2895. அது 180 விட்டுருங்க, 95. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வரணும், இங்க ரைட்ல வரணும். அந்த பிரேக்கர் எங்க உடைச்சா, எந்த கிரீன் கலர் கேன்ல உடைச்சா MSS வந்தது பாருங்க ரைட்ல. இதுவா? ஆமா. இப்போ அந்த ரெண்டு கேண்டில் என்ன கேண்டில் தொட்டு போயிருக்கோம், நம்மளோட எய்மா இருந்திருக்கும். ஒன்னும் இல்ல, சிம்பிளா சொல்றேன். கிரீன் கலர் கேண்டில் இருக்கா, பெரிய கிரீன் கலர் கேண்டில். ஆமா ஜி. இந்த கேண்டில் வந்து அந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய பிரேக்கர் பிளாக் ஐயா உடைச்சிருச்சு. உடைச்ச உடனே நம்மளோட எய்ம் என்ன இருந்திருக்கும், அதுக்கு அடுத்த கேண்டில் வாங்க. ஒன்னு இவன் தொடணும், இல்ல அதுக்கு அடுத்த கேண்டில் தொடணும். இவனு ரெண்டு பேர்ல எவனா ஒருத்த தொட்டுட்டு போவா நம்ம வெயிட் பண்ணி இருந்திருப்போம். இப்போ தொட்டா மாதிரி நினைச்சுக்கோங்க. அதோட லோ எவ்வளவு வந்திருக்கு? 96.400 சம்திங் இருக்கு அது லோ. சரிங்களா? நமக்கு 85 என்ட்ரி. அந்த 1.5 பாயிண்ட் வராம போயிடுச்சு. அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. நீங்க 1.5 பாயிண்ட் வராம போயிடுச்சு. நீங்க அப்படியே சும்மா அங்கேயே கிளிக் பண்ணி விடுங்க. ஆமா, வராத பாயிண்டையும் நீங்க கிளிக் பண்ணுங்களா, அங்கேயே கிளிக் பண்றீங்களா, அங்கேயே பாக்ஸ் போட்டுருது. அவ்வளவுதான் போதும் பார்ப்போம். அங்கேயே போட்டுருது. அந்த பிரேக்கர் பிளாக் வந்து நல்லா தான் இருக்குது ஸ்ட்ரக்சரு. அதனால அந்த பிரேக்கர் பிளாக் லோவே நீங்க எஸ்எல்ஆ வச்சு மேக்னெட் ஆன்ல தான் இருக்கு போல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா பிரேக்கர் பிளாக்கோட லோவாண்ட மவுஸ் எடுத்து போனா கரெக்டா நிற்கும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னு தான் அதேதான், அப்படியே தான், அதேதான் ப்ரோ. அந்த மாதிரி பண்ணினா போதும். இப்படிதான் வைப்பேன் நான். எப்பவுமே மேக்னெட் ஆஃபே பண்ண மாட்டேன். அந்த ஐல எடுத்துமே அப்படியே விட்டுருங்க. அந்த கிரீன் கலர் கேன்ல ஐ அப்படியே போய் விடுங்க. நின்றுச்சு பாருங்க, வேலை முடிஞ்சது. இது பாத்தீங்களா 4.3 23 பாயிண்ட் இருக்கா. அந்த 1.5 பாயிண்ட் கீழே வந்தோம்னா டோட்டலா உங்களுக்கு வந்து 25 பாயிண்ட் வந்துருக்கும். நல்ல என்ட்ரியா வந்திருக்கும். இது சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவோம்னா 100% ஷுர் ஷாட்டா அவன் போதான் போதுன்னு தெரிஞ்சதுன்னா நான் பார்க்க மாட்டேன், போட்டு விட்டுருவேன். ஓகே, அப்படியும் பண்ணலாம். அதுக்காக தான் இங்க ரிஸ்க் எடுத்துருவீங்க, பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆமா, எனக்கு தான் தெரியுது கன்ஃபார்மா போவான்னு தெரியுது. எடுத்துரு, பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருவேன். ஸ்ட்ரக்சர் எல்லாமே கரெக்டா இருக்குது. எல்லாமே இருக்கு, கில் ஜோன்ல இருக்குது. பட்
வராம போயிருக்கு அப்படின்ற. பட் ஆனா ஸ்ட்ரக்சர்லாம் ஒழுங்கா ஏன்னா அவன் எனக்கு அங்க இருக்குன்றதுனால 4 மணி நேரம் டைம் தரான். 2 15 மினிட் கேண்டில் நிக்கிறாங்க. ஒன்னு அந்த ரெட் கலர்ல இருக்கு, இன்னொரு கிரீன் கலர்ல இருக்குல்ல, குட்டியா நிக்கிறாங்கல்ல விக்கு விட்டு. ஆமாஜி 2 நிக்குது. அந்த அரை மணி நேரம் என் மூளை யோசிக்கும்ல, பாத்துக்கலாம் போடுறான்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான் போட்டுடணும், வேற வழி கிடையாது. அது எஸ்எல் வச்சாலும் ஏத்துப்பேன். ஓகே ஓகே. அது எதுவும் பண்ண முடியாது. அடுத்த கேண்டில் கீழே வந்து எஸ்எல் அடிச்சாலும் ஓகே. அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே. கீழே வந்துட்டானா எனக்கு இன்னும் நல்லதுதான். ஏன்னா எஃப்ஜி தொட்டுருவான்ல. ஓகே ஓகே. அவ்வளவுதான். ரிமூவ் பண்றேங்க, பிளாக் கலர் லைன் எடுத்துருங்க, டிடிஓ எடுத்துருங்க. திருப்பி 1 டே 4 ஹவர் 1 ஹவர் அப்புறம் 15 மினிட். 5ஆம் தேதி மார்ச் பார்க்கும். ஓகே. இதான் சொன்னேன் நான், ஒரு பேர்ல நீங்க 5 என்ட்ரி பார்க்கறதே செம்ம டைம் எடுக்கும். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரம் ஆகுது. ஓகே ஜி. பாத்துருக்குமா? இவ்வளவுதான் பாத்துருக்கோம். அடுத்த 5ஆம் தேதி இது ஓகே ஜி. ரொம்ப இதுவா இருக்கு. பரவாயில்ல, பண்ணிதான் ஆகணும். அதான் செகண்ட் மந்த் போர்ஷன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஓகே ஜி. நமக்கு தேவை 4ஆம் தேதி பையில முடிஞ்சுதா. 5ஆம் தேதி கேண்டில் நம்ம கண்ணுக்கு இருக்காது. நம்ம ஃபியூச்சர்ல இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு இருக்கும், நம்ம என்ன பார்ப்போம், 4ஆம் தேதி நல்லா முடிஞ்சிருக்கான் பையில, ஓகேப்பா அப்படின்னா பார்ப்போம். ஓகே. அடுத்தது 4 ஹவர் போங்க. ஓகே. 5ஆம் தேதி இப்போ வேணா நீங்க மார்க் பண்ணலாம் அந்த எஃபிஜியை. ஏன்னா அவங்க 4ஆம் தேதி தானே அந்த பெரிய கேன்ல வந்து புக் ஆச்சு. இப்போ மார்க் பண்ணலாம். இப்போ நீங்க 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா இந்த எஃபிஜி சின்னதா இருக்கும், 4 ஹவர்ல பெருசா இருக்கா. சும்மா மைண்ட்ல வச்சுக்கணும், ஓகே 4 ஹவர்ல ஒரு எஃபிஜி பார்த்தேன், 1 ஹவர் போறேன், அங்க இல்லைன்னா திருப்பி நான் 4 ஹவர் வந்து மார்க் பண்ணிட்டு தான் போகணும். பெருசா இருந்தா சிஇ பார்த்துப்பேன். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வரணும். இப்போ நீங்க இங்க மார்க் பண்றது வேணா, 1 ஹவரே போயிடுங்க டேரக்டா. ஓகே. ப்ராக்டிஸ் செஷன் வந்தாதான் நீங்க நல்லா கத்துக்க முடியும். போர்ஷன் மட்டும் போயிட்டே இருந்தா புரியாது, புரிஞ்சிடும், வராது, லைவ்ல வராது. அதனாலதான் சரி நான் யோசிச்சே இருந்தேன், ஐஆர்எல் இது ப்ராக்டிஸ் வைக்கிறமா ஒரு கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் ஓகே பண்ணாதான் நம்மளுக்கு ஐடியா வரும், செட் ஆகாது, மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சே ஆகும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அவ்வளவுதான். இப்போ அங்க பாருங்க, நீங்க கேட்ட அந்த எஃபிஜிஸ்லாம் நேத்து உருவானது தான் அது. இப்போ இது நீங்க 5ஆம் தேதி யூஸ் பண்ணலாம். இன்னும் கீழே இருக்கு பாருங்க, டிஸ்கவுண்ட் தான் வாங்கணும், எப்பவுமே டிஸ்கவுண்ட் தான் வாங்கணும். ஓகே ஓகே. அதுதான் வாங்கணும். ஓகே. அதேதான், அதை மார்க் பண்ணி விடுங்க. அதை தொட்டா என்ட்ரி எடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? போதும் ரொம்பலாம் வேணும். ஷிஃப்ட் பிடிங்க, நேரம் இல்லை பாருங்க, ஷிஃப்ட். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மவுஸ் அங்கேயே ட்ரா பண்ணுங்க, 2வது வாட்டியும் தொட்டுருக்கு, அது எதுவும் பண்ண முடியாது. நம்ம பேக் டெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம கண்ணு தெரிய செய்யும். ஆமா, இப்போ வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் விடுங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு அந்த எஃபிஜி எப்போ தொடராஞ்சி? இத பாக்குறேன். 5ஆம் தேதி 8 மணி தானே தொடரான்? ஆமாஜி 8 மணிக்கு. அப்போ உங்களுக்கு லண்டன்ல என்ட்ரியே இல்லை, கரெக்டா? ஆமாஜி என்ட்ரியே சுத்தமா இல்ல. அவ்வளவுதான். அப்ப அந்த செல் எல்லாம் பிடிக்கணும்னா நம்ம வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா இங்கதான் உங்க நிறைய பேர் வந்து குழப்புவானுங்க. ஓகே. நம்ம அந்த பை தான் போறோம்னு தெரியுது இல்ல, ஏன் அங்க ஆவுடைய செல்ல நம்ம எடுக்க கூடாதான்னு. அதான் தப்பு. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க இப்போ பண்ண வேண்டிய ஒரே வேலை, 12 மணி கேண்டில் டிடிஓ மார்க் பண்ணிட்டு 5ஆம் தேதி புதன்கிழமையா நீங்க 15 மினிட் போயிடுங்க. அவ்வளவுதான். 1 ஹவர்ல டிடிஓ மார்க் பண்ணி 15 மினிட் போயிடுங்க. டிடிஓ கூட ஏன் ஜி ஹரிசாண்டல் போடுறீங்க? உங்களுக்கு தான் பெருசா தெரியும், நீங்க ரே மட்டும் போட்டு போங்க. இதானே ஹரிசாண்டல்? அது ஹரிசாண்டல் ரேஜி, சாரி ட்ரெட் லைன் போட்டு போங்க, தப்பா சொல்றேன். ஓகே. செகண்ட் மந்த் மென்டர்ஷிப் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணது எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணாதான். மதன் ப்ரோலாம் இப்போ சொல்லிட்டேனே, போன 2 செஷன் பண்ணாரு, அடுத்த 4 கிளாஸ் இருக்கு. அடுத்த 4 கிளாஸ் ஒரு ப்ராக்டிஸ் தான் பண்ணி அவனை. நான் பண்ண மாட்டேன்னா டவுட் சொல்லிருவேன், ஆனா அவர் தான் பண்ணணும். அவர் வந்து இப்போ ஃபாரெக்ஸ் பற்றி காமிச்சு பண்றாரு, அது உங்களுக்கு இன்னும் பண்ணால வந்துடும். ஓகே ஜி 5ஆம் தேதி டிடிஓ, 5ஆம் தேதி நீங்க லெஃப்ட் சைட்ல வரணும் நல்லா. ஓகே ஓகே. இன்னும் வாங்க. ஏன்னா 5ஆம் தேதினா உங்களுக்கு கரெக்டா 12 மணிக்கு பிறகுது பாருங்க, 12 AM. அதுதான் அந்த கேண்டலோட ஓப்பன் பிரைஸை மார்க் பண்ணணும். பை கலர்னா கீழே இருக்கும் ஓப்பன் பிரைஸ், மேல இருக்காது பைக்கு. ஆமாம் கரெக்ட். கீழ இருந்து மேல் நோக்கி போனாதான் பை.
ம் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவ்வளோ போதும். இது எதுக்குன்னா அந்த டிடிஓக்கு கீழே தான் எனக்கு பை என்ட்ரி கிடைக்குதுன்றது உங்களுக்கு ப்ரூவ் ஆகுது இல்லை. ஏன்னா நம்ம டிடிஓட யூஸ் என்னன்னு பார்த்தோம். டிடிஓவை ஓகே. கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்த்தா டிடிஓ நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா அக்யூமுலேஷன் கண்டுபிடிக்கலாம், மேனிபுலேஷன் கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி கண்டுபிடிச்சிடலாம். அதான் உண்மை. ஓகே ஒரு வாட்டி ஓகே. டிடிஓ சுத்தி பாருங்க. லெஃப்ட் சைட் டிடிஓட லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா ஒரு ஏசியன் மார்க்கெட். ஆமா ஓகேங்களா? உங்களுக்கு அது ஆமா ஃபுல்லா அக்யூமுலேஷனா காமிச்சு கொடுத்துரும். ஆமா டிடிஓ ஆமா முடிஞ்சு ஜி. 2 மணி நேரம் கழிச்சு நீங்க உள்ள வரீங்க. அது வந்து ம். லண்டன் மார்க்கெட். உங்களுக்கு மேனிபுலேஷன் எம்எஸ்எஸ் தெரிஞ்சிடும். அடுத்தது உங்களுக்கு ஓகே. பிடிஆரே காமிக்கும். புரியுதுங்களா? அந்த பிடிஆரேன்றது நம்ம வந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கோன்றது நம்ம புத்தி தான் யோசிக்கணும். நாம பை ஓகே ட்ரெண்ட்ல இருக்கோம்னா நம்ம பை என்ட்ரி தான் பார்க்கணும். அப்ப நீங்க ஓகே டிடிஓக்கு கீழே தான் பை என்ட்ரி கிடைக்கணும்னு யோசிச்சு வைக்கணும் நீங்க ஃபர்ஸ்டே. இன்கேஸ் நீங்க தப்பா ஓகே இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. அதை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? நானுமே அதை தப்பு ஓகே பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. இப்போ அங்க டிடிஓ கீழே தான் உங்களுக்கு பை எஃப்ஜி கிடைச்சிருக்கு டிஸ்கவுண்ட்ல 1 ஹவர்ல. அது 8 மணிக்கு மார்க்கெட் தொட்டுருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட்டை மாத்தி அந்த 8 மணில இருந்து எதனா எம்எஸ்எஸ் இருக்கா அதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு நியூயார்க்ல வந்து ஏஎம்டி கிடைக்கிறது கஷ்டம். லண்டன்ல ஏஎம்டி கிடைச்சிடும். நியூயார்க்ல வந்து மார்க்கெட் பரபரப்பா இருக்கதான் பார்க்கும். ஓகே கொஞ்சம் கஷ்டம் தான். கிடைக்காதுன்னு சொல்லல, நிறைய இருக்காது சம்டைம்ஸ். ஓகே ஜி பார்க்குறேன். 15 போயிடும். பிரீமியம் போட்டா இந்த ஆட்லாம் வந்து தொலையாச்சு. அது போட்டலாம் ஜி அப்போ. சும்மா இதெல்லாம் வரும், செம்ம இரிட்டேட் ஆகும் நம்மளுக்கு. இங்க என்ன நடந்திருக்குன்னா வெப்சைட்ல பாருங்க ஃபுல்லா அக்யூமுலேஷன் தெரியுதா? ஆமா ஜி. மொத்தமா அக்யூமுலேஷன். ஆமா. இப்போ நீங்க நிறுத்துறீங்க பாருங்க ரெட் கலர் பெரிய கேண்டில், அவன் கீழே அடிச்சது உங்களுக்கு மேனிபுலேஷன் தானே? அது இல்ல. இது மேனிபுலேஷன் தானே. ஏன்னா உங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தமா கன்சல்டேஷன் தான் இருக்குது. ஆமா ஜி. கன்சாலிடேஷனை விட்டு மார்க்கெட் கீழே வரதா மேனிபுலேஷன். ஏன் கீழே வருதுன்றா நம்ம பை ட்ரெண்ட் போக போறோம். ஆமா புரியுதுங்களா? ஆமா பை ட்ரெண்ட் போனா அப்போ கீழே தான் செல் வரும். ஆகிறது தான் மேனிபுலேஷன். கரெக்டா? ஆமா ஜி. அந்த மேனிபுலேஷன் ஆகும் போதே கூட பிடிஆர் தொடங்குன்னு சொல்லியிருக்கேன் நான். நிறைய ஓகே. பேர் என்ன பார்ப்பாங்கன்னா மேனிபுலேஷன் ஆகிட்டு எம்எஸ்எஸ் வேணும்னு பார்ப்பாங்க. நான் அப்படி சொல்லல. மேனிபுலேஷன் ஆகும் போதே கூட உங்களுக்கு பிடிஆர் தொடும். மேனிபுலேஷன் ஓகே. ஆகும் போதே பிடிஆர் தொட்டுச்சுன்னா நீங்க அப்பவே என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அக்ரெசிவா நான் உங்களை என்ட்ரி ஓகே. போட சொல்ல 1 ஹவர் எஃபிஜில. இப்போ இங்க உங்களுக்கு நடந்தது பெரிய செல் ஒரே ஒரு கேண்டில் அடிச்சு முடிச்சிட்டான். அப்ப அது எல்லாரும் ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். எல்லாரும் மார்க்கெட் ஓகே. ஸ்ட்ரக்சரா இருந்தா உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா என்ட்ரி கிடைக்காதுன்னு இருக்கேன். என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா எம்ஆர் ஓ முன்னாடி சாரி வர எல்லாரும் ஓகே. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா இருந்து உங்களுக்கு எஃபிஜிஓ இல்ல அதாவது எதனா ஒரு பீரியட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல தொட்டு இருந்தா நீங்க 5 மினிட்லயே போய் ஐஓஎஃப்டி பாத்துக்கலாம். 15ல கூட பார்க்கலாம், 5லயே பாத்துக்கலாம். ஓகே. இப்போ 5 மினிட் கூட போய் பாருங்க. ஏன்னா 15 ஐஓஎஃப்டி இருக்கு, அது ரொம்ப மேல இருக்கு. ஆமா ஜி இங்க இருக்குல்ல. ஜி நான் என்ன கேக்குறேன், நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பைல இருக்கும், 4 ஹவர் 1 ஹவர்லயும் பைல இருக்கும், ஏஎம்லயும் இருக்குது. இப்போ எனக்கு எம்எஸ்எஸ் வந்து சும்மா ஒரு பைக்கான குட்டி கன்ஃபர்மேஷன் இன்ட்ராடேன்னு பண்றதுனால, புரியுதுங்களா? ஓகே. அதை ஏன் ஓகே. நான் வந்து அப்படியே பார்த்து எடுக்கக்கூடாது? எம்எஸ்எஸ் இல்லாம ஏன் ஐஓஎஃப்டி பார்த்து எடுக்கக்கூடாது? என் கேள்வி அதுதான். புரியுதுங்களா? தெளிவா மார்க்கெட்ல என்ன சொல்றான், அவன் எல்லா ரைட்டா வச்சார் அவன் வான்றான். அப்ப நீ போதான் போற. அதை நான் ஐஏ டைம்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் 5 மினிட்ல ஐஓஎஃப்டி எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் தப்பு. அவ்வளவுதான். ஓகே. சிம்பிள் லாஜிக். ஓகே புரியுது. 5 மினிட்ஸ் போடல. ஆமா 5 மினிட் போகணும். 15ல லேட் ஆகும், அதனால 5 போங்கன்ற. இது எல்லாரும் ஆகும்போது மட்டும் பாருங்க, மிச்ச நேரத்துல நீங்க 15லயே பாருங்க. ஓகே. நமக்கு நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்மளுடைய என்ட்ரி தான் நம்மளுக்கு எல்லாரும் ஆகணும். நம்ம என்ட்ரிக்கு முன்னாடி இருக்க ரேலி வந்து எல்லாரும் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி வந்து பொறுமையா போவோம். அதுதான் ஒரு வெறுப்பு. ஒன்னும் இல்ல, நம்ம என்ட்ரியத்தோட வராம பாத்தீங்களா ரெட் கலர் பெரிய கேண்டில், அவன் எல்லாரும் ஆயிட்டான். அந்த ரெண்டு பெரிய கேண்டில் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைட்ல, ஓகே. அவன் எல்லாரும் ஆயிட்டா தான் நம்மளுக்கு வெறுப்பு ஜி. இதுவே அவன் பொறுமையா வந்துதான் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ட்ரி வேக வேகமா போயிருக்கோம். கரெக்டா? இப்ப அவன் வேகமா வரவே அந்த ஒரே ஒரு ரெட் கலர் கேன்ல தாண்டறதுக்கு இங்க எத்தனை கிரீன் கலர் கேன் போராடி தாண்டி இருக்கு பாருங்க. மினிமம் 4 கேண்டில் கிட்ட இருக்கு. 2 3 3. ஓகே. டைமா கூட பாத்துருங்க, என்ன வேணா டைமா கூட பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நேரம் இருக்கும். ஒரே ஒரு 5 மினிட் தாண்டா உங்களுக்கு ஒரு 10-15 மினிட் எடுத்துருக்கும். அதுதான் இருக்கு. அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இங்க நீங்க எடுத்தது வந்து எஃபிஜி கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. அப்படிதான் என்ட்ரி எடுத்துடணும். அவ்வளவுதான். இப்போ இந்த பொசிஷன் பாக்ஸ்லாம் நீங்க போட்டு பாத்துக்கோங்க, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட்லாம் எவ்வளவு வருதுன்னு. டிபி எங்க இருக்குது? டிபி
நீங்க எப்பவுமே என்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் ரே போடணும் பால் மரம். நீங்க என்ட்ரி தான் ஹரிசாண்டல் ரே பண்ணாம 10 லைன் போடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு பாயிண்ட் தெரியணும்ல. ஓ இதுக்கு தான் ஹரிசாண்டல் போடணும். ஆமா, அதுக்குதான் ரே போட்டுடணும். பாயிண்ட் தெரியணுமே, அது இல்லாம நம்ம பொசிஷன் பாக்ஸ் போட முடியாது. அதுவும் என்ட்ரி தான் நீங்க மேக்னெட்லாம் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். என்ட்ரி அந்த ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாது, ஒரு பாயிண்ட் கூட மாறக்கூடாது. 475 கரெக்டா இருக்கும். உங்களுக்கு 450 கூட மாறக்கூடாதுன்ற. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், 460 வரையும் வந்திருக்கும், வந்து மேல போயிடும். நீங்க 450 வரணும்னு உட்காந்து இருப்பீங்க, அது போயிட்டு இருக்கும். கோல்டு எல்லாம் அரை பாயிண்ட்லாம் பார்க்க கூடாது. எனக்குமே தெரிஞ்சுக்கோங்க, கோல்டுனா நான் ஒரு பாயிண்ட் அரை பாயிண்ட் நான் பார்க்கவே மாட்டேன். ஓகேங்களா? நான் இப்போ அது நீங்க 899 வச்சிருக்கீங்களா, எனக்கு 899.475 வரணும்லாம் எனக்கு வேணாம். எனக்கு 901 கூட நான் எடுத்துப்பேன். ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் அரை பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நான் பார்க்கவே மாட்டேன், எடுத்துப்பேன். ஓகே, இதுல வந்து நீங்க 901 வந்தா கூட எடுத்துருவீங்க. ஆமா, எனக்கு அங்க முக்கிட்டே இருக்கான், தொடாமே இருக்கானா நான் எடுத்துருவேன்றேன். தொடர மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த என்ட்ரி லைவ்ல உட்காந்து வாட்ச் பண்ணுங்க. ஒரு எஃபிஜி மார்க் பண்ணிட்டு லைவ்ல உட்காந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அவன் தொட போறான்னா டக்குன்னு தொட்டு போயினே இருப்பான். இல்லைன்னா அங்க அப்படியே நிறுத்தி லேட் பண்ணுவான். அங்க 2 நடக்கும். ஒண்ணு அப்படியே போயிடுவான், இல்லைன்னா நல்ல டீப்பா தொட்டுட்டு போவான். எனக்கு நல்லா டீப்பா தொட்டுட்டு போவான், நான் வெயிட் பண்ண மாட்டேன், நான் அப்படியே எடுத்துப்பேன். அப்புறம் அவன் தொட்டாலும் வருத்தப்பட மாட்டேன். அவ்வளவுதான். இப்போ பொசிஷன் பாக்ஸ் போடுறோம். டிபி இதே வச்சலாம். அங்கெல்லாம் நீங்க இன்னும் அது ஃபர்ஸ்ட் டிபி இன்னும் கொஞ்சம் கூட மேல வைக்கலாம். நீங்க ஹோல்ட் பண்ணலாம்ல, உங்களுக்கு பகல் தானே. அப்புறம் அதுவே வைக்கலாம். நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவலைஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் அந்த மெயின் ஐ, அது மேல இருக்கு மெயின் ஐ. இது அது இல்ல ஜி, ஈக்குவலைஸே இருக்கு பாருங்க. உங்க என்ட்ரில இருந்து பாருங்களேன், நீங்க 5ஆம் தேதியே பாருங்க, எத்தனை ஐ இருக்கு பாருங்க. 5ஆம் தேதியே இங்கதானே சொல்றீங்க? அந்த ஐ சாமே ஃபர்ஸ்ட் வைங்கன்ற. ஓகே புரியுது. இது வைக்கலாம் என்ன? ஓகே, இது வச்சுக்கலாம். ம் ம்ஹ்ம். இங்கேயே போட்டுருவா பேசாம. போடுங்க, இங்கே போடுங்க, அங்கேயே போடுங்க. ஆனா டைம் தானே டிஃபரன்ஸ். நீங்க டைம் பார்த்துக்கோங்க எந்த கேன்ல போட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே. போதுமே. இது லோ ஸ்ட்ரக்சர் லோ வச்சிட்டேன். ஆமாமா, அதுதான் இதோட லோவும் அதானே. ஓகே ஜி. இந்த லைன் கூட எடுத்துலாமா ஜி? இருக்கட்டுமா? எடுத்துருங்க. ஓகே, அடுத்தது 6ஆம் தேதி. ஓகே, 6ஆம் தேதி செல்லு. ஜி அது எப்படி நீங்க சொல்லலாம்? உங்களுக்கு எப்படி தெரியும் செல்லுன்னு? சொல்லக்கூடாது அது. ஓகே நீங்க பொறுமையா போய் பார்க்கணும். ஓகே, ரொம்ப ட்ரெண்ட் பை, நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஓகே. ஆமா, பை ட்ரெண்ட் இல்ல. ஓகே ஜி, புரியுது. பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு செல் ஆகுதுன்னா ஒண்ணுதான், ப்ரீவியஸ் டே லோ கரெக்ட் பண்ணிட்டு மேல போயிடுவான். ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ட். அதுவும் நான் இல்லைன்னு சொல்றேன், ரீட்ரேஸ்மெண்ட் தான் இல்லைன்னு சொல்றேன். இந்த கன்சல்டேட்டிவா இருக்கிற இடத்துல சொல்றேன், லோ கரெக்டான மேல போயிடுவான். ஓகே. செல் ஆகிற மார்க்கெட்ல வந்து ஐ கரெக்ட் பண்ணா கீழே வந்துருவான்.
ஓகே ஜி. பார்க்கலாம் உங்க ட்ரம்ப் பண்றத பார்த்தா ஒரு பேச்சு இருக்கு. டாலர் வந்து டிவாலுவேஷன் பண்ற மாதிரி ஐடியா இருக்குங்க. அப்படின்னு டாலர் டிவேல்யூஷன். டாலர் டிவாலுவேஷன்னா உங்க கரன்சி நீங்களே வந்து வேல்யூ குறைச்சிக்கிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. ஓ அது பர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்களே உங்க கரன்சியை வந்து ஒரு 10% குறைச்சிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்க கரன்சி எங்களுக்கு சீப் ஆயிடும். ஓ இன்னும் சீப் இப்போ ஆயிடும். நான் வந்து ஒரு டாலருக்கு 100 ரூபா கொடுக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, எங்களோட கரன்சி வேல்யூ நாங்க 10% குறைச்சிட்டோன்றீங்க. எனக்கு இங்க 10% ஏறிடும். 110 எனக்கு லாபம் இப்போ. ஓகேங்களா, நீங்க சீப் ஆயிடுவீங்க. அது எதுக்காகனா உங்ககிட்ட நிறைய பேர் பிசினஸ் பண்ண வரணும்னு சொல்லிட்டு. உங்களோட டாலர் வந்து ரேட் அதிகமா இருக்கிறதால நாங்க பிசினஸ் பண்ண மாட்டோம். அதனால தானே சைனா கிட்ட போறோம். உங்க ரேட் குறைஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட வாங்கிப்பேன்ல. அதனால சைனா அப்படிதான் பண்ணுவான். சைனா 2015 பண்ணிட்டான். அவன் கரன்சியோட வேல்யூ அவனே குறைச்சிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து குளோபல். சைனானா அது அவங்க மட்டும் சம்மந்தப்பட்டது. உங்க யூஎஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா சம்மந்தப்பட்டது. டக்குன்னு ட்ரம்ப் முடிவு எடுத்தாலும் ரொம்ப தப்பு. ஓகே புரியுது புரியுது. சரி இதான் ஜி ஆறாவது நீங்க 1 ஹவர் 6ஆம் தேதி பண்ணீங்கன்னா, கேட்டு. அதான் 1 ஹவர் பண்ணீங்கன்னா அதே 1 ஹவர் எஃபேஜ் தான் திருப்பி நின்றுக்குது மார்க்கெட். அதே தான் ஜி வருது மறுபடியும். அதே தான். அதான் நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கன்சல்டேஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி தருவேன். நீங்க கன்சல்டேஷன் ஆகுதுல, அதை நீங்க முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். வந்துச்சு அந்த இது மார்க் பண்ணாதீங்க. அந்த இது சொல்ல நானு. நீங்க 1 ஹவர் போக நான் சொல்றேன். எடுத்துறேன். அது ரைட்ல நீங்க கரெக்டா பிடிக்கணும். டாட்டா பிடிச்சாதான் வரும். புரியுது புரியுது. நான் சொல்றது 4ஆம் தேதியோ, 4ஆம் தேதி உருவான எஃபிஜிலே தான் திருப்பி மார்க்கெட் நிக்குதுன்ற. இது உள்ளே தான் ஃபுல்லா உள்ளே தானே சுத்துது. மார்க் பண்ணுங்க, பரவாயில்ல. அப்பதான் தெரியும். 15 மினிட் போங்க ஜி. இந்த செகண்ட் மந்த் போர்ஷன்ன்றது உங்களுக்கு கன்சல்டேஷனே ஆனாலும் மார்க்கெட்டை சொல்லி தரணும். அதுதான் செகண்ட் மந்த் போர்ஷன். டிடிஓ மார்க் பண்ணுங்க. 1 ஹவர் வந்து டிடிஓ மார்க் பண்ணுங்க. அப்புறம் பிடிஆர். ஓகே. நீங்க 6ஆம் தேதி தான் ஜி மார்க் பண்ண போறீங்க. 6ஆம் தேதி 12 மணி பாருங்க ஜி. அப்படியே பொறுமையா லெஃப்ட் ஒரு 4 கேள்வி வாங்க. அவ்வளோதான் மார்க் ஜி. ஒன்னா இது போடுறீங்க. 1 மணி போட்டு இருக்கீங்க. 12 மணி. அவ்வளோதான் இருக்கிறோம். ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் போனால ஜி. என்னாஜி? 15 மினிட்ஸ்க்கு. ஆமா, வாங்க வாங்க. ஓகே. ஸோ ஓகே. அப்போ கரெக்டாக இதுல இருந்து மேலே தான் ஜி போயிருக்கு செல்லுக்கு கீழே. இல்ல ஜி, நம்ம செல்ல இருக்கிறோம். நீங்க 1 ஹவர்ல ஏன் எஃபிஜி மார்க் பண்ண மாட்டீங்க? 4ஆம் தேதி எஃபிஜி வந்து மார்க்கெட் இன்னும் இன்வாலிடேட் பண்ணல. இன்வாலிடேட்னா அந்த எஃபிஜி இன்னும் ஃபெயிலியர் ஆக்கல, லாஸ் அடிக்கல இன்னும். அதை மார்க் பண்ணணும். ஓகே. இப்போ 15 மினிட் போங்க. ஓகே.
15 மினிட்ல டேட் யூஸ் பண்ணிக்கோங்க ஜி, அப்பதான் ஈஸியா இருக்கும். ரொம்ப தள்ளி போயிடும். 6ஆம் தேதி வரணும். ஓகே. இப்போ உங்களுக்கு அங்க லண்டன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? 2 மணி கேண்டில் பாருங்க. 2 மணில இருந்து செல் அடிக்கலாம். நம்ம எய்ம் செல்லே கிடையாது, கரெக்டுங்களா? ஆமா. நம்ம எய்ம் பை. அப்ப லண்டன் ஃபுல்லா செல் அடிச்சுக்கிறானு பாருங்க. 3:30 மணி எங்க 5:30, ஆமா 2 to 5:30, 5:30 வரையும் எங்க இருக்கு பாருங்க மார்க்கெட். செல் அடிச்சு திருப்பி 1 hour எஃப்யூஜி தொட்டு பைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு லண்டன்ல. சரி, ஆமாஜி. அந்த 1 hour எஃப்யூஜி தான் ஓகே. ஏன்னா நம்ம ஒரு லண்டன் முடிஞ்சு ஒரு நியூயார்க் வரும்போது திருப்பி 4 hour 1 hour போயிட்டு வரணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஓகே. ஆனா இங்க நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணுன்னு தெரியுது, திருப்பி 1 hour வந்துச்சு. சரி, அப்போ 8 o'clock போங்க. அப்படியே 8 o'clock கர்சரை பொறுமையா நோக்கிட்டு போங்க. பை என்ட்ரி பார்க்க போறோம். பை என்ட்ரி இல்லைன்ற மாதிரி தான் இருக்கீங்க. எனக்கு இங்க என்ன ஒரு டவுட்னா, அங்க ஃபர்ஸ்ட் அந்த 1 hour எஃப்யூஜி தொட்டுட்டு மார்க்கெட் பை ஆகும் போது ஒரு ஐஓ எஃப்யூஜி இருக்கு பாருங்க, நான் பொறுமையா பாருங்க. ஆமாஜி, இது இருக்கு. அது கில் ஜோன் இல்லல்ல? டைம் பாருங்க. 5:45. அப்ப அதான், அப்ப எடுக்க கூடாது. 8 மணி எங்க இருக்கு பாருங்க. அதனால 8 மணி எங்க இருக்கு பாருங்க. 8 மணில தான் என்ட்ரி வாங்கணும். இதோ இருக்குது 8 மணி. இதான் 8 மணி கேண்டில். அப்போ ஆல் தான் ஜி, அங்க என்ட்ரி கிடையாது பைக்கு. ஸோ இப்போதான் ஜி நான் இன்னைக்கு தான் இந்த கன்சல்டேஷனே முடிவு பண்ணுவேன். ஏன்னா லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் லைட்டான ஜூம் அவுட் பண்ணி காமிங்கன்னா நான் சொல்றேன் எப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு லெஃப்ட் சைட்ல 5th டேட் அன்னைக்கு பை எஃப்யூஜி தொட்டானுங்க. ஆமாஜி. தொட்டுட்டு அவன் என்ன பண்ணான்னா, மேல போனோம், அவன் போனான் லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் தூக்கிட்டான். ஓகே. இப்போ நான் மறுநாள் உள்ள வரேன் 6ஆம் தேதி. அவன் என்ன பண்ணான்னா, 6ஆம் தேதி வந்து எனக்கு அப்படியே கண்டினியூஷன் ஆயிருக்கணும் பை ஆகி. சரிப்பா, கீழே தான் வந்துட்டான். என்னோட 5ஆம் தேதி லோவே எடுத்துட்டான், நல்லது. ஏன்னா லோ எடுத்தா நல்லது, திருப்பி மேல போவோம், நான் வெயிட் பண்ணுவேன். கரெக்டுங்களா? மேலையும் போயிட்டான் நைட்டு ஃபுல்லா. எனக்கு என்ட்ரி கிடைக்கலோட பரவாயில்ல, எனக்கு அது பயாஸ் கரெக்டா இருக்கு. சரி, மேல போயிட்டான். 7ஆம் தேதி பார்த்தா திருப்பியும் கீழே வரான். இப்பதான் டவுட் வரும் மார்க்கெட் கன்சல்டேஷன். அது எடுக்கவும் இல்லை, புரியுதுங்களா? இப்ப மாட்டிக்கலாம் பாருங்க. இப்படிதான் நம்ம கன்சல்டேஷன் கண்டுபிடிக்க முடியும். யாராலையும் வந்து நடக்கும் போதே டக்குலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. ஒரு நாள் 2 நாள் டைம் எடுக்கும். இதை நீங்க ஒன் டேல வச்சு பாத்தீங்கன்னா கேண்டில் வந்து நவுராமே இருந்திருக்கும். ஒன் டே போங்களேன், 2 கேண்டில் ஒரே இடத்துலயே இருக்கும். ஒன் டேல ஒரே இடத்துல நின்றுச்சு. 4 hour 1 hourல பாத்தீங்கன்னா பக்காவா தெரியும். ஏன்னா 4 hourல உங்களுக்கு 12 கேண்டில் நின்று இருக்கும். 1 hourல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு 40 கேண்டில் நின்று இருப்பான். அப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு கன்சல்டேஷன் சொல்லிட்டு. அப்போ நீங்க எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கன்சாலிடேஷனை விட்டு மார்க்கெட் வந்து லோ வரணும். ஏன்னா நம்ம பை ட்ரெண்ட்ல இருக்கா, லோ வரணும்ன்ற எல்லா எஸ்எஸ்எல் எடுக்கும் போது டிஸ்கவுண்ட் வரானான்னு பாருங்க. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் வந்து என்ட்ரி அடிப்போம். பாத்தீங்களா, அந்த 5ஆம் தேதி 6ஆம் தேதி ஒண்ணுமே இல்ல, 5 6 ஒண்ணுமே இல்ல. அதே நீங்க 4 hourல போய் பாருங்களேன், ஒண்ணுமே இருக்காது 4 hourலயும். உங்களுக்கு 12 கேண்டில்ஸ் நின்றுட்டு இருக்கும். ஏன்னா 1 டேக்கு 6 கேண்டில்ஸ் 4 ஹவர்ஸ்ல 12 கேண்டில்ஸ் நின்றுட்டு இருக்கும். அப்படியே பொறுமையா பாருங்க. 5ஆம் தேதியில இருந்து அப்படியே பொறுமையா பாருங்க. 5 6 நிறுத்திட்டு போங்க. 2 நாள் நின்று இருக்கும். அப்பதான் நீங்க கன்சல்டேஷனே மார்க் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த லெஃப்ட் சைட்ல கிரீன் கலர் கேண்டில் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்க எஃப்ஹெச் கூட மார்க் பண்ணீங்க. அந்த 4th டேட்ல இருக்கும் பாருங்க கிரீன் கலர் கேண்டில். அந்த கேண்டில்ல இருந்து 6ஆம் தேதி வரையும் ஃபுல்லா மார்க் பண்ணும். ஏன்னா 7ஆம் தேதி நீங்க ஸ்டார்டே பண்ணல, உங்களுக்கு தெரியாது 7ஆம் தேதி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ கன்சல்டேஷன் பாக்ஸ் போடுங்க. இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணணும். மேக்னெட் ஆன்ல இருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் வராது கரெக்டா. ஏன்னா விடமோ வரும். அவ்வளவு தூரம் நீங்க இருக்கவே கூடாது. நீங்க எப்படி அவ்வளவு இருக்கலாம்? நான் வந்து 6ஆம் தேதி வரையும் தானே சொன்னேன். 6ஆம் தேதி அந்த 9 மணி கேண்டில் இருக்கு பாருங்க, அது வரையும் தான் உங்களுக்கு தெரியுமே மார்க்கெட் என்ன வந்துச்சுன்னு. 9 வரையும் நிறுத்திட்டீங்களா இல்ல எது வரையும் போட்டிருக்கீங்க பாருங்க. 9க்கு அப்புறம் இன்னொரு கேண்டில் போங்க. 9க்கு அப்புறம் இன்னொரு கேண்டில் போங்க. அது வரையும் போடலாம். ஏன்னா நீங்க 2 மணி தானே ஸ்டார்ட் உள்ள வருவீங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் கன்சல்டேஷன் சொல்லிட்டு. இப்போ இந்த கன்சல்டேஷனுக்கு வந்து மார்க்கெட் எங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. மார்க்கெட் இருக்கிற இடம் நல்ல ஹைல இருக்கான், பிரீமியம்ல இருக்கான், கரெக்ட்டுங்களா? அப்போ நீங்க லோ எது? 28ஆம் தேதி தான் லோ, தெரியுதுங்களா?
ஆமாஜி. 28ஆம் தேதி அந்த லோல இருந்து உங்களுக்கு கரண்டா எங்க ஐ இருக்கோ அதை நீங்க ஃபில் பண்ணணும். 6ஆம் தேதியில எங்க ஐ இருக்கு பாருங்க, அந்த கிரீன் கலர் தான் இருக்கிறதுல பெரிய ஐ அப்பத்திக்கு. அதுதான் அதுதான் ஐ. 5 தான். சரி, அதான் ஐ. ஓகே. இப்போ அந்த 0.5 இருக்குல்ல ஜி, இதோ இருக்கு ஜி, வந்துருக்கு. அந்த 0.5 வந்தாதான் நான் என்ட்ரி எடுப்பேன் ஜி. வந்துட்டானா? வந்துருச்சு ஜி. சரி, இப்போ அதை விட்டுருங்க, நான் இப்போ உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இப்போ பாருங்க 7ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 7ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஓகே, இது எடுத்துலாம் அப்படியே இருக்கட்டும். இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு புரியணும், இருக்கட்டும். இப்போ மறுபடியும் இல்ல ஒன் டேலாம் போக தேவையில்ல. 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும்? இதோ இருக்கு ஜி. ஓகே, இப்போ 1 ஹவர் போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கேன்ல முடியும் 4 மணி ஆகும். ஆனா 1 ஹவர் போனா தான் நம்ம 2 மணிக்கே மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். 1 ஹவர் போயிடுங்க. ஓகே, டிடிஓ மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஜி. இப்போ இதுல போனா 15 மினிட்ஸ் இப்போ போலாம். நீங்க அந்த டிடிஓ மார்க் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு 2 மணி கேன்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இதோ இருக்கு ஜி, இதான் 2 மணி கேன்ல தானே. இப்போ நீங்க ஓகே, ஆமா ஜி. இப்போ 15 மினிட் போங்க. இப்போ நம்ம ஐடியா ரொம்ப சிம்பிள் ஜி. நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் போனோம் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் போனோம்னா நான் செல் எடுக்க தப்பு இல்லை, புரியுதுங்களா? ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு நான் செல்லு பார்க்குறேன், நான் லோவர் டைம் செல்லு பார்க்கல. அப்போ நான் செல்லு போனோம்னா எனக்கு ப்ரீவியஸாக ஈக்குவலைஸ்லாம் கலெக்ட் பண்ணால் நான் தைரியமாக போவேன். கலெக்ட் பண்ணலனாலும் ஓகே தான், பண்ணால் தைரியமாக போவேன். ஓகேங்களா? ஓகே ஜி. அப்போ நீ 2 மணிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா செல்லும், சாரி 7ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஐஸும் வந்து கலெக்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. அதுல ஜி நீங்க சார்ட்டை ஜூம் அவுட் பண்ணா தானே தெரியும், லெஃப்ட்ல தானே இருக்கும் ஐன்றது. அதை டிரா பண்ணி பாருங்களேன். அந்த ஐ இந்த ஐயும் தூக்கிச்சானே, தூக்கிட்டான், தெரியுதுங்களா? நான் ஏன் இங்க உங்களை லண்டன் ட்ரேட் பண்ணாம அப்படி இப்படி சொல்றேன்னா, மாசம் பிறந்து முதல் வெள்ளிக்கிழமை வந்து என்எஃப்னு ஒரு நியூஸ் வரும். அமெரிக்காவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நியூஸ் வரும்போது லண்டன் ட்ரேட் பண்ண மாட்டோம். அதனால லண்டன் அவாய்ட் பண்றது. லண்டன் ஒண்ணுமே இல்லை பாருங்க, அப்படியே சும்மா இருக்கும். நியூஸ் கரெக்டா 8:30 மணிக்கு வந்திருக்கும். 8:30 மணிக்கு கேண்டில் எடுத்து பாருங்க. எட்டரை மணிக்கு வந்து கேண்டில் பையா இருக்குங்களா? ஆமாஜி. அதுக்கப்புறம் கீழே செல் அடிச்சானா? ஆமாஜி, ஃபுல்லா திருப்பி பை போறான். அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளால ட்ரேடே பண்ண முடியல இந்த ஏரியாவில். எதுவுமே பண்ண முடியாது. இதான் கன்சாலிடேஷன். புரியுதுங்களா? இங்க இருந்து நீங்க நோட் பண்றது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஐய போய் எடுத்துட்டாங்கல்ல மேல பாருங்க, அந்த ஹை எடுத்துட்டு அப்புறம் செல்ல வரான் பாத்தீங்களா? அப்ப அந்த கன்சல்டேஷன் விட்டு கீழே வந்தானா 0.5 தொடரானான்னு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களோட மண்டேவோட ட்ரேட் பிளான் இதுவா தான் இருக்கணும்ன்ற. மண்டேவோட ட்ரேட் பிளான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல் ஆகி 0.5 வந்து தொடணும். திருப்பி அந்த 0.5 வந்து பையை நீங்க பிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஃப்ரைடே மண்டே ட்ரேடே பண்ணா முட்டுலாம், செல்லே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஆஸ் எ பிகினரா நான் அப்படிதான் பண்ணுவேன். செல் எனக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய செல்லு கிடையாது, ஹையர் டைம் ஃப்ரேம் தான், 4 hour டைம் ஃப்ரேம் தான் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுது, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனா இது வந்து ரொம்ப பெரிய செல்லாம் கிடையாது, குட்டியா தான் இருக்குது இந்த டிஸ்கவுண்ட்லாம். ஸோ இப்போ நீங்க மண்டே போங்க, ஃப்ரைடே எப்படி முடிஞ்சுன்னு பாத்துக்கோங்க. இப்போ அந்த கன்சல்டேஷன் பாக்ஸ் அது இதுன்னு எடுத்துருங்க. உங்களுக்கு தேவை 0.5 வரணும். அந்த 0.5 வருதுன்னா அதுக்கு செல் அடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அடிக்க முடியலையா விட்டுருங்க. அந்த 0.5ல இருந்து மார்க்கெட் பை ஆகும், அந்த பையை பிடிக்க பாருங்க. இதான் உங்க வேலை இப்போ. ஓகே ஓகே.
இப்போ இது போயிடலாம் 1 ஹவர். போங்க. மண்டே வந்து சாரி ஒன் டே கேண்டில் வச்சு தேர்ஸ்டே ஃப்ரைடேல எப்படி முடிஞ்சிச்சுன்னு பார்த்துட்டு நீங்க போங்க. சும்மா போன வீக் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும்ல நம்ம, அவ்வளோதான். ஃப்ரைடே மண்டே உங்களுக்கு போன வாரம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஜி. உங்க தேவையே அந்த 0.5 தொடர்றதுக்கு மார்க்கெட் செல் ஆகி தான் வந்து ஆகணும். அந்த செல்லை உங்களால 4 ஹவர் 1 ஹவர் படி கரெக்டாக 15 மினிட்ல ஏன் பார்த்து பிடிக்க முடிஞ்சா பிடிக்கலாம் மண்டே. அப்படி இல்லையா 0.5 தொட்டது வந்து மண்டேவே தொட்டுருன்றது உங்களுக்கு முடிஞ்சு போன மார்க்கெட் தான் தெரியுது, இல்லை உங்களுக்கு தெரியாது. சரி அப்படியே வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃபுல்லா பை ஆச்சு, அந்த பையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே. இப்ப நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு தெரியுதுங்களா? நீங்க என்னது ஃப்ரைடே மண்டே என்ன ஆச்சுட்டே பார்க்காம நீங்க அடுத்த டேக்கு போயிட்டீங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு போறீங்க. லெஃப்ட் சைட் மார்க்கெட் தான் உங்க கண்ணுக்கு இருக்குமே, ஃபியூச்சர் மார்க்கெட் உங்க கண்ணுக்கு இருக்கவே இருக்காது. ஓகே, மறந்துட்டேன் ஜீரன். ஆமா. ஓகே, எங்கேருந்து நீங்க இப்போ மண்டேவோட 2 AM பார்க்கணும். மண்டே கேண்டலோட 2 AM. நீங்க டியூஸ்டே போறீங்க, கொஞ்சம் நோட் பண்ணுங்க. மண்டேவோட 2 AM பார்க்கணும். அதுக்கு தான் நான் உங்களை வந்து ப்ரீமியம் போட சொல்றேன். சார்ட்டை கட் பண்ணி விட்டுருவேன், ஃபியூச்சர் சார்ட்டை இல்லாமல் பண்ணிருவேன். அப்போ உங்களுக்கு கரண்ட் சார்ட் மட்டும் தான் இருக்கும். பொறுமையா என்ன பண்றது நீங்க யோசிச்சு பண்ணுவீங்க. அது 2 PM ஜி, மண்டே 2 AM. இப்போ மண்டே 2 AM அப்போ உங்களுக்கு மார்க்கெட் செல் ஆகணும்னு எப்படி தெரியும்? ஏன்னா கன்சல்டேஷனோட 0.5 உங்களுக்கு வரணும்னு தெரியுது, கரெக்டா? ஓகே. சரி, அப்போ செல்லு தான் நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல பார்க்க போறீங்கன்ற பட்சத்தில் லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு செல்லுக்கான பீரியட் எதனா இருக்கா அதை நீங்க பார்க்கணும். அடுத்தது 15 மினிட்ல செல் ஆகிறதுக்கு MSS இருக்கா அப்படி பார்க்கணும். இருந்தா எடுக்கணும், இல்லை விட்டுரும். ஓகே. இது இந்த இதுல வரல ஜி. 15 மினிட் போங்க. STFல எதுவுமே இல்ல, 15 மினிட் போங்க. ஓகே. மண்டே சார்ட்டை 15 மினிட்ல வந்து லண்டன்ல பார்த்து நியூயார்க்ல பார்த்துட்டு எதனா இருந்தா எடுங்க, இல்லை விட்டுருங்க. மறுநாள்ல இருந்தா உங்களுக்கு பை ஆகும். மண்டேல இருந்து உங்களுக்கு பை ஆகல. 10ஆம் தேதி ஏஷியன் மார்க்கெட் முடிஞ்ச பிறகுதான் நீங்க ட்ரேட் உள்ளே வருவீங்க. 2 மணிக்கு தான் வருவீங்க. ஓகே, 2 மணில இருந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பொறுமையா நீங்க வந்து 5:30 மணி வரையும் பாருங்க என்ன ஆகுதுன்னு. அவ்வளவுதான். சம்திங் செல் ஆனா திருப்பி பை ஆனா திருப்பி இப்போ செல்லா வரான், அப்படிதான் போகுது. கரெக்டுங்களா? ஆமா ஜி. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நியூயார்க் போயிடும். இப்போ நியூயார்க்கு தான் நீங்க பார்க்கணும். லண்டன்ல என்ட்ரி கிடையாது, நியூயார்க் போனோம். லண்டன்ல என்ட்ரி நீங்க அதை ஓபின்னு சொல்லி கூட எடுக்கலாம். ஆனா
நீங்க ப்ரீவியஸா ஓகே. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலைஸ்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்ட்ரி எடுக்க முடியும் தைரியமா? ம்ஹ்ம். அது அடிச்சிடும்ன்ற ஒரு பயத்தோட தான் இருக்கும். நம்ம என்ட்ரி பர்ஃபெக்ட்டா எடுக்க முடியாதுல்ல. ஓகே. இதான் 8 மணிக்கு. பட் அதுக்கப்புறமும் ஃபுல்லா அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்கு. கன்சால்டேஷன்ல தான். அப்படியே ஓகே. தான் இருக்கு. அப்போ உங்க 0.5 ரீச் ஆச்சா இல்லையான்னு பாருங்க. அது ஃபிப் டெலிட் பண்ணிட்டீங்களா இருக்கா? இல்ல டெலிட்லாம் பண்ணல ஜி. அப்படியே லெஃப்ட் சைட் சார்ட்ல பாருங்க, ஜூம் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபிப் காமிச்சிடும். அது அப்படியே ரீச் ஆயிடுச்சா பாருங்க. ரீச் ஆயிடுச்சு ஜி. எப்போ ரீச் ஆயிடுச்சு பாருங்க டைம். 2 மணிக்கு ஆயிருக்கு. அப்போ நீங்க மறுநாள் அதான் எப்போ பார்ப்பீங்க? பொறுமையா தான் பார்ப்பீங்க. டியூஸ்டே தான் என்ட்ரி. அது அவ்வளோதான். மண்டே எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல ஜி. இப்போ மண்டே செல் ஆக வேண்டிய செல்லே வந்து நல்லா இருந்தா நீங்க பிடிச்சிருக்கலாம். கரெக்டா? புடிச்சிருக்கலாம். ஓகே. ஹெச்ஆரா இல்லாம கொஞ்சம் எல்லாரா மாறி இருந்தா ஓகே, நம்ம எடுத்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த 0.5 வரையும் அடிச்சிருக்கலாம். அந்த 0.5 ஆண்டே பாருங்க, ஈக்குவல் லோஸ்லாம் இருப்பாங்க, அது வரையும் வந்திருக்கும். சரி, இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. இனிமே நம்ம பார்க்க போறது பை. இப்போ நீங்க போய் 1 டே வாங்க, 4 ஹவர் வாங்க, 1 ஹவர் வாங்க, பை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க எப்பவும் போல. டியூஸ்டே 11ஆம் தேதி. டியூஸ்டே. ஃபிப் இருக்கட்டுமா? எடுத்துருங்க. இருக்குது. ஓகே. நீங்க அந்த டேலயே வந்து பாத்தீங்களா, ப்ரீவியஸ் டே லோ எடுத்திருக்கான், அதான் நோட் பண்ணுங்க. டேல போய் பாருங்க, உங்களுக்கு மண்டேவோட லோவர் டியூஸ்டே எடுத்திருக்கு. இது மண்டே. இது வந்து பேக் டெஸ்ட் மார்க்கெட்ல நம்ம பார்த்து சொல்லிடுறோம் தான், இல்லைன்னு சொல்லல. அப்போ ஃபியூச்சர் மார்க்கெட் அனாலஜி பண்றதுனா நீங்க மார்க் பண்ணி வைக்கணும் டே லோவை. உங்களுக்கு டே லோன்றது வந்து மேனிபுலேஷன். எப்போ பை பார்க்கும்போது, கரெக்ட்டுங்களா? நீங்க பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே மார்க்கெட் இன்னைக்கு பிரசன்ட் டே போயிட்டு வந்தா உங்களுக்கு மேனிபுலேஷன் தானே கணக்கு. இல்ல புரியல, கரெக்டா சொல்லுங்க. நீங்க பை ட்ரெண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு மேனிபுலேஷன் என்ன? லோ எடுத்தா தான் மேனிபுலேஷன். ஆமா. நான் உங்களுக்கு வந்து இதுல இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டின்னு என்ன சொன்னேன்? டே ஐஸ் அண்ட் லோஸ் தான் இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டின்னு சொன்னேன். அப்பயே அதை ஃபாலோவே பண்ண மாட்டீங்க. நீங்க பை ட்ரெண்ட்ல இருக்கீங்கன்னா ஒரு ஹையும் உங்க டார்கெட், ஒரு லோவும் மேனிபுலேஷன் கணக்கு. அதான் மேனிபுலேஷன். இப்போ இதை நீங்க செல் பண்றீங்க, மார்க்கெட் வந்து செல்லிங்ல இருக்குன்னா ப்ரீவியஸ் டே, அதாவது ப்ரீவியஸா முடிஞ்சு போன எல்லா கேண்டிலோட லோவும் உங்களோட டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம் செல் பண்ணும்போது. பிஃபோர் டே ஒரு ஹைஸ்லாம் மார்க்கெட் போய் எடுத்துட்டு வந்தா மேனிபுலேஷனா கணக்கு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்க 4 ஹவர் 1 ஹவர்ல பாக்குறீங்க, ஒன் இதுல பார்க்க மாட்டீங்க, ஒன் டேல பார்க்க மாட்டீங்க. இப்போ நீங்க பை ட்ரெண்ட்ல இருக்கீங்க, நீங்க வந்து ப்ரீவியஸ் டே லோவை மார்க் பண்ணி வச்சுட்டு போகணும். அது எடுக்குதா இல்லையான்னு அப்பதானே உங்களுக்கு தெரியும். இல்லை எப்படி பார்ப்பீங்க? மார்க் பண்ணிடுங்க. இதான் ஜி. ஆமா, அந்த லோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேனிபுலேஷன் தான் ஜி மார்க்கெட் ரொம்ப முக்கியம். மேனிபுலேஷன் நடந்தால் தான் மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனே ஆகும். எல்லாருமே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பான்ஷன்ல தான் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்றோம். மேனிபுலேஷன்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். ஓகே. அதனால தான் எஸ்எல் வாங்குறோம். சொல்றீங்க கரெக்ட்டா மேனிபுலேஷன் ஆயிருக்கு அப்படின்னு. ஆமா. நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ எடுத்து தெரியும் தெளிவா. லோ எடுத்ததுன்னா ஒரு லோ தாண்டி இன்னொரு லோ வரது தான் லோ எடுத்துச்சுன்னு சொல்லுவோம். புரியுது. அது ஜூம் பண்ணி பார்க்க தெரியலன்னா நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா அந்த கேண்டில் மேல கர்சர் நிறுத்திட்டு அவ்வளோ அந்த லோ எங்கன்னு பாருங்க, மேல போட்டிருக்கான் பாருங்க. எல்ல என்ன போட்டிருக்கான்? 2880.310 தெரியுதுங்களா? ஆமாஜி. இப்போ இந்த டே வாங்க, அடுத்த டே வாங்க. இப்ப பாருங்க, அங்க 2880.215 இருக்கு. 310க்கும் 250க்கு என்ன டிஃபரன்ஸ்? 310 காட்டிலும் கீழே வந்திருக்கான்னு தான் அர்த்தம். இவன் கீழே தான் வந்திருக்கு. அப்போ ப்ரீவியஸ் டேனா என்ன, மண்டேவோட லோவை தூக்கியாச்சு டியூஸ்டே. அதுக்கப்புறம் அவன் சூப்பரா பை ஆயிருப்பான். இப்ப லைவ் மார்க்கெட்ல இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம மார்க் பண்ணி வச்சதானே தெரியும் அந்த லோக்கே. அங்க ஒரு கோடு போட்டாதானே தெரியுமே நம்மளுக்கு, இல்ல மறந்துடுவோம். புரியுது. அது ஹியூமன் நேச்சர், மறந்து போயிடுவோம். அதனால தான் எப்பவுமே டே ஐஸ் அண்ட் லோஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுல வந்து ஓகே ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி வைக்கணும். ஆமா, அது வந்து நீங்க பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு ஹைஸ் டார்கெட், லோஸ் வந்து மேனிபுலேஷன். இதே நீங்க செல் ட்ரெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்க டார்கெட்டே வந்து லோ தான், ஹை தான் உங்களுக்கு மேனிபுலேஷன். ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கணும். பை ட்ரெண்ட்ல இருக்கீங்க, ஏன் நான் லோ மேனிபுலேஷன், ஏன்னா செல் ஆகி தான் வரும் லோ வரதுக்கு. அதான் மேனிபுலேஷன் சொல்றேன். மேனிபுலேஷன் ஆப்போசிட் போறது தானே. ஓகே.
4Hன்னு போடணும், அப்பதான் ஒர்க் ஆகும். உங்க லெஃப்ட் சைடுல என்ன பிடிஐ இருக்கான்னு பாருங்க. அதான் பாருங்க. நான் மறுபடி கை அது தச்சு போகுது எனக்கு. ப்ரீவியஸ் மார்க்கெட் தான் போகுது. ஆமா, ப்ரீவியஸ் மார்க்கெட்ல தான் நீங்க பிடிஐ இருக்கான்னு பாக்கணும். இது ஃபார்வர்ட் இந்த இங்க ஜி இந்த இருக்கு ஃபார்வர்டு போக கூடாது ஜி. ஃபார்வர்டுன்றது உங்களுக்கு நடந்தா தானே ஜி தெரியும். ப்ரீவியஸ் புரியுது. ப்ரீவியஸ்னா கூட நீங்க அப்படி பார்க்க வேணாம். உங்க லோ எங்க இருக்கு, அதுக்கு அப்படியே லெஃப்ட்ல எது ப்ரீவியஸ், அங்கதானே உங்களுக்கு அதெல்லாம் இருக்கான்னு பாப்பீங்க. நீங்க எதுக்கு முன்னாடி போறீங்க, புரியுதா? அப்படியே பார்க்கணும். ஓகே. ஓகே. இங்க எதுவும் அவ்வளவுதான் ஜி. ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் யூஸ் பண்ணுங்க ஜி, அவ்வளவுதான் ஜி. இங்க எதுக்கு நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? எதுவுமே இல்லங்க. இல்ல ஜி. அப்ப அங்க எதுவுமே இல்லைன்னா பிடிஆர்ஐ நீங்க வந்து கிரியேட் ஆகிற வரை வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எங்க 4 ஹவர்ல எங்க பிடிஆர்ஐ இப்பதான் நீங்க ஃபார்வர்ட் மார்க்கெட் போகணும். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ல அங்க இருக்கு. நானா கேக்குறேன், இப்ப இங்க இருந்து பை ஆகி போச்சு இல்ல, 1 ஹவர்ல எதனா இருக்கான்னு செக் பண்ணலாம்ல ஃபர்ஸ்ட். இங்க இருந்து பை ஆக போகும். ஆமா, 1 ஹவர்ல செக் பண்ணலாம்ல. ஓகே. அப்போ 1 ஹவரும் போங்க, அப்புறம் ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு அங்க பிடிஆர்ஐ இல்லன்றதுனால விட்டுறக்கூடாது லெஃப்ட் சைட்ல. ஏன்னா டே டைம் ஃப்ரேம்ல பை, 4 ஹவர்ல ஏஎம்டி கரெக்டா இருக்கு, டிஸ்கவுண்ட் வந்தாச்சு. இவ்வளோதையும் பார்த்துட்ட பிறகும் நம்ம வந்து அங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு போறது வேஸ்ட். ஓகே. இப்போ 1 ஹவர்ல பாருங்க, பிடிஆர்ஐ உருவாக விட்டு தான் நீங்க எடுக்கணும். லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, புரியுது. அங்க எஃப்இஜி இருக்கு, எஃப்இஜி தொட்டு தான் போயிருக்கு, அதை மார்க் பண்ணுங்க. அது கில் ஜோன் அந்த என்ட்ரி எடுங்க. 15 மினிட்ல போனாலும் தெரியும். நீங்க ஃபார்வர்ட் போயிடுறீங்க அடிக்கடி, அது மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஃபார்வர்ட் போகக்கூடாது. ஓகே. ஓகே, இப்போ 15 மினிட் போகும். டிடிஓ மார்க் பண்ணிட்டீங்களா? இதுதான் ஜி டிடிஓ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போக போக பழகிடும் ஜி. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். இல்ல அது வந்து நீங்க எம் கொடுக்க வேண்டாம். பேக் பிரஸ் கொடுங்க. நீங்க 15 போட்டோன்னா அவனே காமிக்கிறான் 15 மினிட்ஸ் ஆன். ஓகே. என்ட்ரி பார்த்தது ஓகே, சூப்பர். அங்க பாருங்க, இப்போ இங்க என்ன பண்றான் பாத்தீங்களா? உங்களுக்கு ஏஷியன் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டு இருக்கான். எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. அங்க உங்களுக்கு என்ட்ரி லண்டன்ல கிடைச்சா எடுங்க. இருக்கு என்ட்ரி இல்லாம இல்ல. ஏஎம்டி இல்லன்றான், அவன் எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டான். அவனே தான் உங்களுக்கு ஏஎம்டி பண்ணிட்டானே, ஏசியனே பண்ணிட்டு இருக்கான். எப்படி யோசிங்களேன்? டே லோ எடுத்தது பாருங்க, கீழே ரெட் கலர் கேண்டில் தான். அது இல்ல ஜி, இங்க கீழே அது இல்ல ஜி, ஏசியன் அவன் தான் எடுத்தான். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அக்யூமுலேஷன் தானே. அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, அதெல்லாம் அக்யூமுலேஷன். ஏசியனே வந்து மேனிபுலேஷன் பண்ணிட்டு எக்ஸ்பான்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டான். லண்டன் என்ட்ரி தரான், அவ்வளவுதான். இது கொஞ்சம் அட்வான்ஸா வந்துருச்சு. இது இன்ட்ராடே ப்ரொஃபைல் உங்களுக்கு கவர் ஆகும். ஏன்னா ஏசியன் எக்ஸ்பான்ஷன் பண்ணா பண்ணணும் பார்ப்போம். இன்ட்ராடே ப்ரொஃபைல் அது ஒரு டாபிக் ஜி, அந்த ஒரு போர்ஷன்ல கவர் பண்ணுவேன்னு சொன்னேன். ஓகே புரியுது. இப்போ இங்க எம்எஸ்எஸ் பார்க்கறது போல ஐஆர்ஐ மட்டும் பார்த்தா போதும். நான் வந்து எம்எஸ்எஸ் கொடுத்துட்டாங்க. எம்எஸ்எஸ்ன்றது லோவர் ஐ தாண்டி ஐஆர்ஐ வரத்து தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு லோவர் ஐ இருக்காது, வேற ஐஆர்ஐஸ் மட்டும் தான் தாண்டி போறது தான் பார்ப்போம். ஓகே. ஒரு ஐயர் லோவர் ரீட்ரேஸ் பண்ணிட்டு அதில் என்ட்ரி பார்ப்பீங்க, அவ்வளவுதான். ஓகே புரியுது. இந்த லைன் எதுக்கு போட்டோம்? ஓகே, இது 4 ஹவர் போட்ட எஃப்இஜி இல்ல ஜி? 1 ஹவர். 1 ஹவர் போட்டு. ஓகே. ஸோ இங்க இது இருக்கு ஜி, எஃப்இஜி. ஓகேவா? அவ்வளோதான், மார்க் பண்ணுங்க. 245.
ஓகே. அதுவும் ஐஎஃப்இடி தான். ம். ஓகே. அடுத்தது டார்கெட் வைக்கணும். ஸோ இது வச்சுக்கலாம் இல்லையா டார்கெட்டு? தாராளமா இருக்கலாம். ஓகே. இது ஓகே ஜி. ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவே வச்சுட்டேன். ஓகே. 1 2 ம். ஓகே இல்லை? ஓகே ஜி. 2.7 ஜி. ஓகே. ஓகே. அடுத்து ஒன் டே போயிடலாம் ஜி. இப்போ 12ஆம் தேதி. தாராளமா பாருங்க. இங்க நீங்க ஓகே. கொஸ்டின் பாக்ஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா எவ்வளோ ஆர்ஆர் கிடைச்சு? அதான் பார்த்தேன் ஜி. 2.7 வந்தது இல்லை? ஓகே 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 கரெக்ட். நெக்ஸ்ட் 2.7 அப்படியே வந்தது. இப்போ நம்ம வந்து பை ட்ரெண்ட்ல ஓகே. போயிட்டு இருக்கோம். அதனால அடுத்தடுத்த என்ட்ரிஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து இதோட ஹையெல்லாம் உடைக்கிறதா ஜி இது? அது அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் நீங்க வச்சதே மறந்துட்டீங்களே. ஃபர்ஸ்ட் டிபி எது வச்சீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல வச்சிங்க பாருங்க, ஆல் டைம் ஹை வச்சீங்க. அது என்ன ரீச் ஆகல. அதனால தான் நம்ம இன்னமும் பை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஓ இதை ஓகே. அது இல்ல ஜி, லெஃப்ட்ல ஜி ஐஆர்எல் எது? ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் எது? அது இல்ல ஜி, ஃபர்ஸ்ட் ஐஆர்எல்னா நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி 28ஆம் தேதி பிப்ரவரி. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு எது ஐ? அது என்ட்ரி 28ஆம் தேதி பிப்ரவரின்றது தான் என்ட்ரி. எனக்கு பதறாது, பொறுமையா பாருங்க. 28ஆம் தேதி பிப்ரவரி. நீங்க எதுக்கு ஜூம் அவுட்லாம் பண்றீங்க? ஜி ஐஆர்எல் எது ஜி? கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. ஜி 28ஆம் தேதி பிப்ரவரி ஜி. நீங்க எதுக்கு டிசம்பர்ல வந்து சார்ட் எடுத்தாருங்க? 28ஆம் தேதி பிப்ரவரினா அங்க இருக்கு பாருங்க மேல. ஓ அது இல்ல ஜி, 28ஆம் தேதி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க ஜி. நீங்க ஃபர்ஸ்ட் எங்க 28 பிப்ரவரி இருக்காங்க போய் ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க மவுஸ். அதானே 28. 28ல இருந்தா பை பாத்துருங்க சார்ட். ஏன் பாக்குறோம்? அது ஒரு ஐஆர்எல் தொட்டிருக்கு. அது ஒரு ஐஆர்எல் எது? ஓகே. இது ஓகே ஜி. புரியுது. அப்ப 28ஆம் தேதியில இருந்து நீங்க பை பாக்குறீங்கன்னா எந்த ஹையை நீங்க இஆர்எல் சொன்னீங்க? ஓகே ஓகே ஓகே. புரியுது. இப்போ எது இஆர்எல் சொல்லுங்க பாப்போம். ஆல் டைம் ஹை தான் இஆர்எல். ஓகே ஓகே. அந்த கிரீனும் ரெட்டும் கலந்த மாதிரி மேல இருக்கு பாருங்க. அது மேல அதுதான் ஜி ஐ. அந்த ஐயை ரீச் ஆகுற வரைக்கும் நீங்க பை தானே பார்க்கணும். அதான் ஆல் டைம் ஹை அப்போதைக்கு. ஃபியூச்சர் சார்ட் ஏன் பாக்குறீங்க? உங்களுக்கு அங்க இருக்கிறது தான் நீங்க பார்க்கணும். முடிஞ்சு போன சார்ட் தான் நீங்க பார்க்கணும். ஓகே. இது இங்க தொட்டிருக்கு. ஓகே. இதான் ஆமா, அதான் இஆர்எல். நீங்க அதை மார்க் பண்ணலையா? அது ஒரு கோடு போட்டுதான் உங்களுக்கு ஈஸி இல்ல. அதான் ஜி. நான் அவ்வளவுதான். பின்னாடி ரொம்ப போயிட்டேன். இல்ல ஜி, இப்பதான் ஜி கிளியர் ஆகுது எவ்வளோ மிஸ்டேக். இந்த எனக்கு மத்ததெல்லாம் கூட அந்த நல்ல தெளிவா புரிஞ்சுது. அதான் எப்பவுமே பிராக்டிஸ் செஷன் நான் பர்சனல் மென்டர்ஷிப்ல வைக்கிறதுக்கு காரணமே இது ஒண்ணுதான்.
இதுதான் ஜி டவுட் மதன் வரதான் மதன் செய்யும். மதன் கிட்டே பதட்டம் அது இதுன்னு சொல்லிட்டே எல்லாமே இருந்தேன் ஜி. இருக்கும். புரியல. ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா நான் அந்த நம்ம ஃபார்வர்ட் மார்க்கெட்டே பார்த்து பழகிட்டு இதுல வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஃபார்வர்ட் நிறைய மார்க்கெட் பேர் தான் பேக் போகுது டெஸ்ட் எஃப்ஐஜி. பண்ணி என்ன பண்றதுன்னு எனக்கு கேட்பாங்க. பேக் டெஸ்ட் தான் முக்கியம்னுவேன். நான் பேக் டெஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் லைவ் டெஸ்ட்ல வரும். கண்டிப்பா ஜி. அதுதான். ஓகே. நீங்க டியூஸ்டே வரையும் முடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே இது முடிச்சீங்க. வெனஸ்டே ஆமா ஜி. டியூஸ்டே வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்போ வெனஸ்டே வெனஸ்டே பண்ணணும். பார்க்கணும். அவ்வளவுதான். அதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. வெனஸ்டே வரைக்கும்னா 1 மணி கேண்டில் தான் நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சும்மா உங்களுக்கு ப்ரீவியஸா எதனா 4 எஃபிஜி இருக்கா, பிபி இருக்கா, ஓபி இருக்கா, அதை பார்க்கணும். அதுக்காக தான் 4 சொல்றது. அவ்வளவுதான் ஜி. ஓகே இது ஜி. இது வந்துட்டா நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். 15 மினிட் போகும்போது தான் ஓகே. நான் PO3 பாருங்க செகண்ட் மந்த் போர்ஷன் சொல்றேன். ஓகே ஜி. பண்ணாதே. ஏதோ ஒரு 4 எஃபிஜி ஆல்ரெடி தொட்டது இருக்கு போல. ஜூம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம எந்த சார்ட்டை பார்க்கணுமோ அது வரைக்கும் நமக்கு கிளியரா தெரிஞ்சா போதும். ஓகே. இப்போ நீங்க அந்த 5ஆம் தேதி போய் நிறுத்துங்களேன். சரி, 5ஆம் தேதின்ற தப்பா சொல்லிட்டேன். அதான் வெனஸ்டே என்ன டேட்டு? 12. ஆமா ஜி 12. 12ஆம் தேதி நிறுத்துங்க. ஓகே. அந்த 12ஆம் தேதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு 4 எஃபிஜி முன்னாடி தொட்டது இருக்கு பாருங்க. ஒன்னும் இல்லை. இப்போ 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க எப்போ போய் பேக் டெஸ்ட் பார்ப்பீங்க? ப்ரீவியஸா என்ன எஃபிஜி ப்ரீவியஸ் இருக்கான்னு பாருங்களேன். அதானே கேட்டு ஓகே. இருக்கேன். ப்ரீவியஸ் எஃபிஜி அதான் சொல்லுங்க. மார்க் பண்ணுங்க. ஓகே. இப்போ 1 ஹவர் போயிடுங்க. ஏன்னா அந்த 4 ஹவர் அது மேலே உங்களால் எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? ஓகே. ஓகே. ஆமா 1 ஜி. ஹவர் போயிடணும். அதுக்கப்புறம் எச்சின் போடுங்க. ஓகே. இது நம்ம 4 ஹவர்ல போட்டது ஜி. 4 ஹவர்ல போட்டது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 4 ஹவர்ல போட்டது தான். 4 ஹவர். இப்போ இன்னொன்னு சொல்றேன். 12ஆம் தேதின்றது 2வது வாரம். கரெக்டா? ஆமா ஜி. ஒரு மாசத்தோட 2வது வாரம் தான் 12ஆம் தேதின்னு சொல்லுவோம். இந்த ஆமா 2வது ஜி. வாரம் ஆனாலே புதன்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை எதனா ஒரு கிழமையில சிபிஐன்னு சொல்லிட்டு விலைவாசியை பத்தி சொல்லக்கூடிய டேட்டா நியூஸ் ரிலீஸ் ஆகும். சிபிஐனா உங்க நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை, கன்சியூமர் வாங்குறாங்கல்ல, இன்ஃபிளேஷன் ஆமா சொல்லுவீங்க ஜி. பாருங்க. ஆமா. இன்ஃபிளேஷன் உங்க நாட்டுல எவ்வளவு இருக்குன்ற டேட்டா வரும் யூஎஸ்ல எப்பவுமே. எவ்ரி ஸோ செகண்ட் வீக் செகண்ட் வெனஸ்டே. வீக்ல டியூஸ்டே ஆர் வெனஸ்டேஸ்ல வரும். ஓகே. நான் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து என்ன சொன்னேன்? மாசம் பண்ணோடனே முதல் வெள்ளிக்கிழமை லேபர் மார்க்கெட் டேட்டா வரும்னு. ஓகே எம்ப்ளாய்மெண்ட் ஜி. வந்து ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஓகே. அது ஓகே. வந்து ஆமா ஜி. மாசம் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை. அந்த ஓகே. டேட்டா வரும்போதும் சரி, 2வது வாரத்துல புதன் ஆர் செவ்வாயில இன்ஃபிளேஷன் டேட்டா வரும். இந்த 2 டேட்டா ஓகே. வரும்போது மார்க்கெட்ல லண்டன் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேங்களா? ஜி. உங்களுக்கு டேட்டா எப்போ ரிலீஸ் ஆகும்னா நியூயார்க் டைம்ல கரெக்டா 8:30 AM டேட்டா ரிலீஸ் ஆயிடும். ஆமா நீங்க ஜி. ஓகே. 8:35க்கு அப்புறம் தான் ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு அங்க லண்டன் ஓகே. எதுவுமே இல்லை, அனலைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஓகே. ஓகே. சரிங்களா? ஓகே. எப்போ வந்து நீங்க இந்த டேட்டா வரும்போது லண்டனையும் ட்ரேட் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா Q2 Q3ல பண்ணலாம். Q2 Q3னா ஏப்ரல் டு அக்டோபர் மாசம். அப்போட ஓகே நீங்க ஜி. வந்து ஒரு நல்ல ட்ரேடர் ஆன பிறகு பண்ணலாம். பிகினிங்ல நீங்க ஓகே. பிராக்டிஸ் தான் பண்ணும், ட்ரேட் எடுத்துறாதீங்க. ஏன்னா ஓகே ஜி. ஓகே. 30 பாயிண்ட் கூட அடிப்பான ஒரே கேண்டில்ல ஓகே. ஓகே. ரொம்ப புரியுது, புரியுது. வால்டைலிட்டி வரும். ஓகேங்களா? அதனால ஓகே. வேணான்றேன். ஓகே. ஓகே ஜி. இப்போ ஓகே. நீங்க எங்க பார்க்கணும்? அந்த 4 எஃபிஜியை திருப்பி தொட்டிருக்கான் பாருங்க. எப்போ தொட்டான்னு பாருங்க. 9 மணிக்கு தொட்டிருக்கான். ஆமா தெரியுதுங்களா? ஜி. அவ்வளவுதான். அங்க இருந்து என்ட்ரி பாருங்க. மேல முடிஞ்சுது. ஓகே. ஓகே. சிம்பிளா புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவுதான். மேட்டரே அவ்வளவுதான். ஓகே இப்போ ஜி. இங்க நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இங்க வந்து எனக்கு ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய எஃபிஜி வேலை செய்யுதுன்னா, கீழ இருந்தே பாத்துட்டே வாங்கணும். ஒரு எஃபிஜியா மார்க்கெட் தொட்டுனே தான் வந்துருக்குது. ஆர்டர் ஃப்ளோ. ஆமா ஜி. அதனால பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? தொட்டுருக்கு. ஆமா. இப்போ திடீர்னு ஓகே, ஓகே. டிஸ்கவுண்ட் போகுமான்னு கேட்குற கேள்விக்கு பிரச்சனை இல்லைன்ற. ஓகே, ஓகே. மணி தொட்டுருக்கு. பட் ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நான் 15 மினிட்ஸ் போலாம்ல ஜி? ஆமா ஆமா ஜி. அதுக்கப்புறம் 50 மினிட் தான் ஜி ஓகே. போயிடும்.
இல்ல ஜி. அப்படியே போகுது மேல. இல்ல ஜி. 5 மினிட்ஸ் போலாமா இதுக்கப்புறம்? இல்ல ஆமா ஜி 5 பார்க்க மினிட் தான் போய் முடியாது. ஆகும். 5 மினிட். ஓகே. இங்க 8:30 மணி கேண்டில் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பாருங்க. எட்டு 30. ஓகே, ம். அதுதான் ஜி ம். சிபிஐ கேண்டில். இன்ஃப்ளேஷன் டேட்டாவை தான் சிபிஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ம். ஓகே. அந்த ஓகே. கேண்டில்லாம் பயங்கரமா பெருசா வரும் நியூஸஸ்ல. ம். சம்டைம்ஸ் ரொம்ப ஓகே. மொக்கையாவோ வரும். இப்போ ம். ஓகே. மார்க்கெட்டு நியூஸ்லயே பை தானே பண்ணிருக்கு. எப்பவுமே நியூஸ் ஆமா. கேண்டில்ஸ் தான் மார்க்கெட்ல பெருசா இருக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க ம். சும்மா ஓகே. பேச்சுவாக்கிலையாது. ம். சரிங்களா? ஓகே. காரணம் ஓகே. அந்த நியூஸ் கேண்டில்ஸ் தான் வாலட்டிலிட்டியை உள்ள எத்துன்னு வரத்துன்னு இன்ஸ்டிடியூஷனோட பணம்னு. ஆனா ஓகே. நியூஸ்ல மொக்கையா வந்தா என்ன அர்த்தம் சொல்லிடுறேன். நியூஸ் பொறுத்த ம். வரைக்கும் ரெண்டு தாஞ்சி பண்ணும். ஒன்னு, ம். மார்க்கெட்ல நியூஸ் வர டைமுக்கு முன்னாடியே 8:30 மணிக்கு முன்னாடியே ம். மேனிப்புலேஷன் நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா நியூஸ் வந்து உங்களுக்கு ஓகே. ஒரே அடியா டார்கெட்டை நோக்கி போயிடுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுவான். ம். ஓகேங்களா? ஓகே. பெரிய கேண்டில்லாம் மேலே போயிடுவான். அதாவது நான் இங்க பை ம். ஓகே. ட்ரெண்ட்னால மேலே போயிடுவான்ற. சரிங்களா? செல் ம். ட்ரெண்ட்னா கீழே. ஓகே. இப்போ ஓகே. ஓகே. மேனிப்புலேஷன்னா என்ன அர்த்தம்? இருக்கிற எல்லா லோவையும் கலெக்ட் பண்ணியிருந்தானா நியூஸ் டக்குன்னு மேலே போயிட்டு இருக்கும். ஈக்குவல் லோஸ் இருக்கக்கூடாது பை ட்ரெண்ட் அப்போ. ம். ம். புரியுதுங்களா? ஓகே. ஓகே ஜி. இப்போ நியூஸுக்கு பிஃபோர் வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷனே பண்ணலைன்னா, ம். ஒன்று உங்களுக்கு நியூஸே மேனிப்புலேஷன் பண்ணிட்டு நியூஸே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா? இல்லைன்னா ம். உங்களுக்கு மேனிப்புலேஷன் நடந்துட்டு தான் என்ட்ரியே போகும். இங்கே 8:30 மணி அப்போ ஓகே. பார்த்தீங்கன்னா நியூஸ் பை அடிச்சிருக்கான். ஆனால் ஆமா ப்ரீவியஸாக ஜி. இருக்க எந்த லோவும் கலெக்ட் ஆகல. நியூஸ் கேண்டில் லோவே உங்களுக்கு வந்து ஈக்குவல் லோஸ் தான். 8:30 மணிக்கு முன்னாடி ஓகே. பாருங்க, 8 மணி 7 மணிலாம் பொறுமையாக பாருங்க, ஈக்குவல் லோவாக தான் கன்சல்டேஷனாக தான் ஆமா. இருக்கு. எல்லாமே எல்லாமே அப்படிதான் ஜி இருக்கு. அதனால அது தான் இங்க நியூஸ் தான் வந்து இது உங்களுக்கு பை இதுவும் ஆகியும் அதுக்கப்புறம் செல் வேற ஆயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஆமாமா. அதான் மேனிபுலேஷன் அவங்களே இன்கேஸ் நீங்க பண்ணிட்டான். வந்து இந்த மேனிபுலேஷனை ஃபர்ஸ்டே பண்ணி மார்க்கெட் விட்டுருந்ததுன்னா நியூஸ் டக்குன்னு பை ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஓகே. இப்படிதான் ஓகே. மார்க்கெட்டை ஓகே. அனலைஸ் புரியுது. பண்ணணும். இப்போ உங்களுக்கு எல்லா லோவும் கலெக்டட். ஆமா ஜி. ஒரே இதுக்கப்புறம் நீங்க அடியா. பை பாருங்க, அவ்வளவுதான். 5 மினிட்ல பாருங்க, புரியுது. எல்லா லோவும் கலெக்டட். ஓகே. தான் கோல்டு. ஓகே ஜி. ஓகே. ஓகே. பைக் கலருக்கு முன்னாடி செல் கேண்டில் ஓபிஜி. ஓபி டேப் ஆயிருக்குல்ல. இப்படி எடுக்கலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் உண்மையிலேயே சூப்பரா சொல்றீங்க. ரிஸ்க். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ரிஸ்க்லாம் இல்ல. ஓகே. எல்லாம் அட்வான்ஸ்டு, எல்லாம் ரன்னிங் ஓபின்னு சொல்லுவோம். என்னை பொறுத்த நான் அப்படிதான் ஓகே. சொல்லுவேன். மற்றவங்க சொல்லுவாங்க தெரியாது. ரன்னிங் ஓபினா எப்படி சொல்றதுன்னா, ம். இப்போ எஃப்இஜி எப்படி எடுக்கிறீங்க? எல்லாரும் மார்க்கெட்டா இருந்தா டக்குன்னு எஃப்இஜி எடுத்துறீங்கல்ல. ஆமா ஜி. அது வந்து ஈஸி. ஏன்னா 3 கேண்டிலுக்கு நடுவில் கேப் வந்தா எஃப்இஜின்னு சொல்லிடுவோம். ஆனா ஆமா இந்த ஜி. மாதிரி ஓபி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்க பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க, ஓகே தான். எடுத்துக்கலாம், தாராளமா ஓகே. எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. அந்த ஓபி திருப்பி தொடுவான் பாருங்க, அப்ப எடுக்கணும். கரெக்டா எனக்கு தெரிஞ்சு 9:35 கேண்டில் 9:40 கேண்டில் எடுக்கணும். ஓகே. ஓகே. அதான் இதோ எடுக்கணும். இருக்கு ஏன்னா ஜி. அந்த ஓபி இதோ ஃபர்ஸ்ட் இருக்கு. தாண்டணும்ல. அப்பதான் உங்களுக்கு அது ஒரு ஐன்னு சொல்லுவீங்க. ஆமா ஜி. ஓபி அது தாண்டணும். தாண்டின கேண்டிலுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும் என்ட்ரி. இந்த மாதிரி எடுக்கலாம். இல்ல மேல ஐஓஎஃப் இருக்காது தான் நீங்க எடுக்கணும், வேற வழி இல்ல. ஓகே. இதோ இருக்குல்ல ஜி. இதோ. அந்த ஐஓஎஃப் ஏன்னா நான் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணிட்டு வரும்போது திருப்பியும் மார்க்கெட் போய் எஸ்எல் அடிக்காது. நீங்க அதனால ஸ்ட்ரக்சர் லோ ஓகே. வரையும் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ம். ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவே வச்சுக்கலாம் எஃப்இஜில. ஆனா நீங்க ஓபி ஓகே. இது சொன்னது இது கரெக்ட் தான், அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகே. எல்லாரும் அது ஓகே. மாதிரி பண்ண மாட்டாங்க. இது ஓகே. ஓகே ஜி. தொட்டது 9:55. ஸோ நம்ம பண்றது 8 to 12 தான் ஜி. ஆமா. ஓகே. கில்லிங் ஜோன் தான். ஓகே.
எல்லாமே ஈக்குவல் ஐஸா இருக்கு ஜி. இது 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 வைக்கலாம்ல என்னது? டார்கெட்டு? வைக்கலாம். டிபி இது வைக்கலாம். இதான் உங்களுக்கு ஓகே. கரெக்டான ஏன்னா டிப். அது எல்லாமே தாராளமே வைங்க. ஓகே ஓகே எல்லாமே இதுவா இருக்கு. த்ரீ பாயிண்ட் த்ரீ ஆர் ஓகே தான். நல்லா ஆர்ஆர். வேலை ஓகே முடிஞ்சிடும் நமக்கு. தாராளமாக பண்ணலாம். அவ்வளோதான். ஓகே ஆல் டைம் ஐ போகிற வரைக்கும் பண்ணுங்க. ஆல் டைம் ஐ போயிடுச்சான்னு பாருங்க. ஏன்னா ஆல் டைம் ஐ போயிடுச்சுன்னா இந்த ரெக்கார்டிங் இது வரைக்கும் போதும். அதை நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்காக கேட்குறேன். நான் அதை மாட்டேன். டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தோம் தான் தெரியும் ஆல் டைம் ஐ போச்சு. அதான் பாயிண்ட் சரியான இல்லை, இன்னும் கொஞ்சம் என்ட்ரி பார்க்கலாம். அதுதானே பார்த்தீங்க நீங்கள்? 12 பார்த்தேன் ஜி. 12ஆம் இது தேதி பார்த்து பார்க்கலாம். ஓகே. அப்போ இன்னும் ஒரு டே பார்க்கலாம். அந்த 13 பார்த்துடலாம் வாங்க. 13 பார்த்தேன் ஜி. ஓகே பார்த்துடலாம் வாங்க. ஓகே. இப்போ 12ஆம் தேதி உங்கள் பிளான் படி கரெக்டாக போயிடுச்சா பை? ஆமாம் ஜி. அவ்வளோதான். அது உங்கள் கான்ஃபிடன்ஸ். அப்படிதான் பார்க்கணும். ஒன் டேல என்ன இருக்கா இல்லையா, சும்மா டெய்லி எதுக்கு பார்க்குறோம்? பிஎஸ்ல எஸ்எஸ்எல் பார்க்குறோம், இயர்லி பார்க்குறோம். அடுத்தது நான் சொல்கிறேன் டைரக்ஷனில் எனக்கு மார்க்கெட் போகுது. அப்போ நான் கரெக்டாக பண்ணுறேன். உங்களுக்கு நீங்களா ஒரு சின்ன சக்ஸஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கணும். ஓகே ஜி. ஓகே. இப்போ 4 hour 1 hour போங்க. ஏஎம்டி பாருங்க. இப்போ ஓகே ஓகே இப்படிதான் இருக்கும் மார்க்கெட். உங்களுக்கு டைனாமிக்காக தான் இருக்கும். ஓகே 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 புரியுது நம்ம தான் ட்ரைன் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ஓகே சும்மா இல்லையா, அவ்வளோ காசு உள்ள இருக்கு. கண்டிப்பா ஜி. இப்போ இங்க நீங்க போய் பாக்குறீங்கன்னா அது ப்ரீவியஸ் டேல இருக்கக்கூடிய 4 hour 1 hour மார்க்கெட் தொட்டிருக்கா, வாய்ப்புகள் அது மாதிரி எதுவுமே இல்லைனா விட்டுறணும். பரவாயில்ல. 4 hourல இல்லையா, சரி 1 hour 1 hourலயும் இல்லையா, அப்போ 15 minute கண்டினியூ பண்ணி போன்னு விட்டுறணும். புரியுது. நான் ஒன்று ஆல் டைம் ஆகி போகும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சம்டைம்ஸ் செல் அடிப்பானுங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? நான் மட்டும் உஷாரா இருக்கணும் ஆல் டைம் ஆகி போனாலே. ஓகே ஓகே எப்போ கரெக்டா ஆல் டைம் ஆகி போகும்போது பை வந்து கரெக்டா 1% போவோம். எப்போ உங்களுக்கு செல் அடிப்பாங்கன்னா, நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து கரெக்டா இப்போ தொட்டுட்டு போகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஆச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ரேண்டமா மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல தொடாம போன டேஸ்லாம் இருக்கு ஜி. போயினே இருக்கும், மானவரியா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயத்தை நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். ஆல் டைம் உடச்சதுனா நான் உட்கார மாட்டேன். போன வெளியே வந்துடுவேன். புரியுதுங்களா? கரெக்டா ப்ராப்பரா போச்சுன்னா ஆல் டைம் தொட்டா உட்காருவேன். சரி ஓகே ஆல் டைம் போயிட்டான், அங்க வந்து ஒரு 30 பாயிண்டாவது போவோம், 1% போவோம்னு உட்காருவேன். ஓகே பாருங்க, நீங்க போனோம்ல எதுவும் இல்லை, 1 hour தான் போய் பார்க்கணும். ஓகே ஆமா ஜி. எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க தான். ஆமா ஜி. 1 மணி நேரம் இது ரொம்ப முக்கியம் ஜி. இது கண்டிப்பா. அதனால தான் இன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் இதை சரி அடுத்த இன்னொரு கிளாஸ்ல வைக்கலாம் தான் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கே நானே அடிக்கடி போய் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வரேன். கரெக்ட் ஆயிட்டு இருக்கா இல்லை அன்னைக்கு சொதப்பிட போதாங்க. ஓகே ஓகே ஜூம் பண்ணிக்கோங்க. கிளியரா மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிடிஆர் எங்கன்னா இருக்கும், மார்க் பண்ணுங்க. உள்ள வந்தீங்கன்னா எப்பவுமே 12 மணிக்கு என்ன மார்க் பண்ணுங்க. டிடிஓ மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ட்ரி பார்க்க. புரியுது. ஓகே ஓகே. ரொம்ப பை ட்ரெண்ட்ல இருக்கும். அப்போ டிடிஓ கீழே வந்து எஃபிஜிஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. புரியுது. இதோ இருக்கு ஜி. அது இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ப்ரீவியஸா இருந்தா நீங்க வரணும்.
இன்னும் கூட சொல்றேன் நான், நீங்க மார்க் பண்ணது கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அது அந்த கேண்டில் பாருங்க, ஓகே. கிரீன் கலர் கேண்டில் பாருங்க, எஃபிஜியா மார்க் பண்ணீங்கல்ல, ஆமா. அது டைம் பாருங்க. ஓ 5. 5 o'clock. அப்போ ஏன் 2 o'clock எங்க, 2க்கு பிஃபோர் எங்க, அதை யோசிக்கணும்ல நீங்க. நீங்க டிடிஓ 12 மணியை மார்க் பண்ணீங்க, கரெக்டாக தான் மார்க் பண்ணீங்க டிடிஓ. அது ஓகே. அப்போ அது பிஃபோரா இருக்கிறதுல உங்களுக்கு எஃபிஜி இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கணும்ல. புரியுது. கரெக்ட் ஜி. அதுதான் மார்க் பண்ணணும், கரெக்டு தான், அந்த எஃபிஜி தான். கோல்டு இது மாதிரி ப்ரீமியம்ல வருவான்றதுனால ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்றது நம்ம. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபாலோ ஆன. இப்போ அந்த புரியுது. ஃபீச்சர் தொட்டது 2 மணி. அப்போ லண்டன்ல நீங்க என்ட்ரி பார்க்கலாமே, ஏன் பார்க்க முடியும்? ஆமா ஜி. திருப்பி 5 நீங்க நியூயார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி 1 hour 4 hour வந்துட்டு போனீங்கன்னா தான் இந்த லண்டன்ல உருவான எஃபிஜி உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்படியே 15ல போயிடக்கூடாது, வந்துட்டு போகணும். ஒரு செஷன் மாறும்போது 4 hour வந்துட்டு தான் போகணும். லண்டன் முடிஞ்சுதான் 4 hour 1 hour வரணும். அந்த மாதிரி தான் எப்பவுமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா லண்டனோட மார்க்கெட் உங்களுக்கு இன்கேஸ் எதனா ஒரு 4 hour 1 hour எஃபிஜி மேக் பண்ணிருக்கலாம்ல, அது உங்களுக்கு நியூயார்க்ல தொட்டுட்டு உதவலாம்ல. இங்க தான் நடந்திருக்கு. அந்த எஃபிஜி மேக் ஆனது லண்டன் தான். தொட்டு டைம் வந்து மார்க் பண்ணி பாருங்க, கருத்து வச்சு பாருங்க. 3 மணி நினைக்கிறது, 4 மணி. அந்த 4 மணி கேண்டில் தொட்டது எப்போ? ரைட் சைட்ல நியூயார்க்ல தொட்டிருக்கான் பாருங்க, அந்த எஃபிஜி எப்போ தொட்டிருக்கான்னு பாருங்க. 10 மணி 9 மணி தொட்டிருக்கான். அப்போ லண்டன்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு 1 hour வந்துட்டு போயிருந்தாதான் நீங்க அதை மார்க்கே பண்ணிருப்பீங்க. அப்போதான் நியூயார்க்ல கான்ஃபிடண்டா அங்க எடுத்திருப்பீங்க. இதுதான் வந்துட்டு போன செஷன் அப்போ. ஓகே. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 மணிக்கு உட்காரும்போது 2 மணிக்கு வந்து உட்காரும்போது அதோட ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பார்க்கணும். ஆமா. மார்க்கெட்டை இப்போ நீங்க நியூயார்க்ல உட்காரும் போது லண்டன் எப்படி முடிஞ்சிருக்குன்றது 4 hour 1 hour எல்லாம் பார்த்துட்டு தான் நியூயார்க்ல ஸ்டார்ட் பண்ணணும் 15 minute. ஓகே. புரியுது. அதான் நியாயம். தெளிவு. கரெக்ட் தான். இதுதான் மண்டையில போட்டு குழப்பிட்டே இருக்கு. அவ்வளவுதான், அப்படிதான். இப்ப கிளியரா இருக்கு ஜி. ஓகே. இப்போ நீங்க லண்டனை ஃபர்ஸ்ட் பாருங்க, லண்டன்ல 15 minute போய் பாருங்க, அப்புறம் நம்ம நியூயார்க் போய்க்கலாம். ஓகே. 15 போட்டுருங்க, வந்துடும். பக்காவா அவனையே ஏஎம்டி வச்சிருக்கான். ஓகே. ஏசியன் மார்க்கெட் ஏ, லண்டன் மார்க்கெட் எம், அவனே எம்எஸ்எஸும் கொடுத்துட்டான். ஆனா அந்த எம்எஸ்எஸ் தொட்ட எஃபிஜி வந்து நியூயார்க் தான். அப்படியே பொறுமையா பாருங்க, சொன்ன நடந்திருப்பாரு. அது மேனிபுலேஷன். அப்படியே போனீங்கன்னா 5:30 மணி வரையும் போகும் மார்க்கெட். அதான் மேனிபுலேஷன். ஆமா, 5:30 வரையும் போங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இப்போ நீங்க 1 hour போகணும், 4 hour போகலாம். 4 hour போங்க, 4 hour போயிட்டு 1 hour வாங்க. சும்மா போவோம் ஜி, நான் எப்படி இருக்கு கரெக்டா முடிஞ்சிருக்கா எல்லாம் பார்த்துன்னு வருவேன். 4 hour போயிட்டு இப்போ 1 hour வாங்க. லண்டன்ல ஒரு கேண்டில் முடிஞ்சிட்டு இருக்கும் 4 hourல. அந்த 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், அந்த கேண்டில் முடிஞ்சிட்டு இருக்கும். அது இல்ல ஜி, 1 மணி 1 AM. நீங்க அங்க பாக்குறீங்க, நீங்க பார்த்து தேர்ஸ்டே 1 AM. அந்த கேண்டில் 4 மணிக்கு முடிஞ்சிருக்கும். 4 மணிக்கு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சா, 4 மணி கேண்டில் எடுத்துங்க. அடுத்தது ஜி 1க்கு அப்புறம் ஜி அப்படியே பக்கத்து கேண்டில் 5. ஆமா இல்ல 1 4 5. ஓகே 5. 5னா 3 மணி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிடும். 3 மணி நேரம் முடிஞ்சு போய் 8 மணி தான் நீங்க உள்ள வருவீங்களே. இதனாலதான் நான் 1 hour போங்கன்றேன். புரியுதுங்களா? ஒரு 4 hour, அடுத்த 4 hourல 3, அப்ப 7 கேண்டில் உங்களுக்கு நின்றுது இல்ல. புரியுதுங்களா? 7 1 hour இருக்கு இப்போ உங்களுக்கு. 7 1 hourல உங்களுக்கு தாராளமா எஃபிஜி கிரியேட் ஆயிருக்கலாமே. அதனாலதான் அதை பார்த்துட்டு நியூயார்க் போங்கன்றது. புரியுது. இப்போ லண்டன்ல எதனா எஃபிஜி இருக்கான்னு செக் பண்ணுங்க, தெரியும்.
இல்ல ஜி. அதான் ஜி அதான் எஃப்ஐஜி மார்க் பண்ணுங்க. ஓகே தொட்டது எப்போ 9 மணி. இந்த ஒரு நிமிஷம். பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க. ஓகே சூப்பர். ஓகே தொட்டது வந்து ம் 8 மணிக்கு கரெக்டா? 8ஓ 9ஓ ரெண்டுமே கூட 8, தொட்டிருக்கமே. 9. இப்போ 50 மினிட்ல போய் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 9 மணின்ற தெரிய போகிறது கிடையாது. 8 மணி தான் நீங்கள் உள்ள வர போறீங்க. ஆமா ஜி. ஆமாம் 9 மணின்றது உங்களுக்கு தேவையே இல்லை. அது ஃபியூச்சர் மார்க்கெட். 15 மினிட் போயிடுங்க. ஓகே. இப்போ பாருங்க பர்ஃபெக்டாக நடந்திருக்கு பாருங்க. ஏஷியன் மார்க்கெட் ஸ்பெஷாலிட்டி ஃபார் அக்யூமுலேஷன், லண்டன் மார்க்கெட் ஸ்பெஷாலிட்டி ஃபார் மேனிப்புலேஷன். ஆமா ஜி. அவனே எம்எஸ்எஸ் கொடுத்துட்டான். அப்போ நியூ யார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு அந்த எஃப்இஜியை தொட்டு. 15 மினிட் எஃப்இஜி பெரிய கிரீன் கலர் கேண்டில் இருக்கே அங்கே எஃப்இஜி ஜி 15 மினிட்ல எஃப்இஜி இருக்கு பாருங்க. அதுதான். ஆமா அதுதான் 1 ஹவர்லயே எஃப்இஜி, அதுதான் 15 மினிட்லயே எஃப்இஜி. அதை 15 மினிட்லயே சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அது 1 ஹவர்னா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனா இருக்கும்ல. அதனால 1 ஹவர் போயிட்டு வாங்கன்னு ஒன்றும் இல்லை. கிளியருங்களா? ஓகே லண்டன்ல. ஓகே புரியுது. ஒன்று நீங்கள் அந்த 15 மினிட் எஃப்இஜி தொட்டோடனே எடுக்கணும். அதை மார்க் பண்ணுங்க. அந்த 1 ஹவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க 15 மினிட்ல. ஒன்றும் தப்பு இல்லை. இதே அப்படியே எடுத்துடலாமா? அப்படியே எடுத்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5-6 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தான் பண்ணக்கூடாது. இது என்ன சம்திங் தானே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அங்கே ரைட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கோடு மாறிட்டு இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி நேராக இருக்குங்க. அதை ரைட் சைடில் லைட்டாக பிடிச்சி ஷிஃப்ட் பிடிச்சி பாருங்க, நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ட்ரெண்ட் லைனை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சாதான் அது வர பிடிங்க. ஓகே ஒன்று இங்கே என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் இங்கே இல்லைன்னா அங்கேருந்து பை ஆகி போகும்போது ஐயோ உடைக்கும் போது பிரேக் எடுக்க போகிறேன். அங்கேயே எடுக்கணும். ரெண்டு தான் ஒரு இடத்துல எடுக்கணும். அதுதான் 2 என்ட்ரி இருக்குது. அவ்வளோதான் ஜி. இது 2 தான் உங்கள் என்ட்ரி. கொஷன் பாக்ஸ் வேணால் 2த்துக்கும் போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்க. அந்த பிளாக் கலர் கோடு தான் உங்க ஆல் டைம் ஐ மேலே. அதான் ஆல் டைம் ஐ. அந்த ஆல் டைம் ஐயில் இருந்து உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதாவது ஆல் டைம் ஐயை உடைக்கும் போது உங்களோட கோல்டு ரேட் வந்து சம்திங் 2950 இருக்குது. அதுல 1% 29 பாயிண்ட். சரிங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன், 1% வந்து கன்ஃபார்மா போவோன்றது நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம ரிஸ்க் வேணாம். அதனால ஒரு 0.5% 15 பாயிண்ட் இல்ல, அவ்வளவுதான். அது வரையும் அதாவது ஆல் டைம் உடைச்சதுல இருந்து 15 கணக்கு பண்ணிக்கோங்க, போவோம் கன்ஃபார்மா. இப்போ கொஷன் பாக்ஸ் போட்டு பாருங்க. ஆல் டைம் அங்க இருந்தும் 15 போவோன்றேன். கொஷன் பாக்ஸ் போடுங்க. உங்களோட எஃப்இஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போடுங்க. டெலிட் பண்றேங்க. அதுக்கப்புறம் திருப்பி பிபில இருந்து போட்டு பாருங்க. அவ்வளவுதான். பட் பொசிஷன் பாக்ஸ் போட முடியாது இல்லையா ஜி? புரியல. பொசிஷன் பாக்ஸ் அதான் வர மாட்டேங்குது. கிளிக் பண்ணுங்க, அவ்வளவுதான். கிளிக் பண்ணா வரப்போகுது. இது வந்து இது மேக்னெட் இருக்கு. ஓகே. ஆனா நம்ம அப்ப ஹரிசாண்டல் ட்ரே போட்டிருந்தா பிரைஸ் தெரிஞ்சிருக்கும். நம்ம உள்ள போய் மாத்திக்கலாமே. என்ட்ரி பிரைஸை மாத்திக்கலாம். அதுதான் என்ட்ரி மார்க் பண்ணும்போது ட்ரெண்ட் லைன் போடாதீங்க, ஹரிசாண்டல் ட்ரே போட்டுருக்குன்னு சொல்லுவேன். ஆமா மறந்துடுது. ஓரளவு டவுட்லாம் கிளியர் ஆச்சுங்களா இப்போ? கண்டிப்பா ஜி, நிறைய டவுட் இதுல. இந்த ஐஆர்எல்ல நிறைய டவுட் இது. நல்லது. நைட்டு 12 மணி இல்ல ஜி இப்போ? ஆமா ஜி 12:03. சார்ஜ் இல்ல பாருங்க ஜி. சார்ஜ் போடுங்க, டக்குன்னு ஆஃப் ஆயிட போகுது. இல்ல ஜி இருக்கும். அது இன்னும் ஓடுது. தாங்குமா? இதுல காட்டும். இன்னும் 23% ஓடுது. ஓகே. அது தாராளமா. அதே அப்படியே ஊத்திட்டு வந்துருங்க. ஓகே. ப்ளேட் பண்ணிட்டீங்க. ஓகே இப்போ பாக்ஸ் போட்டு பாருங்க. போட்டுறேன்.
ஃபர்ஸ்ட் ஆல் டைம் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். போட்டுங்க அந்த கேண்டில் எங்கன்னா போடுங்க. என்ட்ரி பிரைஸ் 41.085. டபுள் கிளிக் பண்ணுங்க, போய் டைப் பண்ணலாம். அங்க என்ட்ரி பிரைஸ் இருக்கு பாருங்க, 42ல 41 போடுங்க. மொத்தமா பேக் ஸ்பேஸ் கொடுங்க. 1.085. SLDP நீங்க அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவே ஆல்மோஸ்ட் வந்துச்சு, 2 கிட்ட வந்துச்சு. 1:2 வந்துருச்சு. அந்த ஒரே ஒரு கேண்டில் மட்டும் நீங்க கரெக்டா பிடிச்சாலே உங்களுக்கு 3 hour வந்துடும். சும்மா அந்த ஒரு கேண்டில் வரையும் டிபி வச்சு பாருங்க. ஓகே, இத சொல்றீங்களா? இல்ல உடஞ்சு ஆல் டைம் இருந்து மேல போதுல கிரீன் கலர்ல நல்லா பெரிய கேண்டில், அதை மட்டும் முடிச்சாலே இங்க இருந்து அங்க இருந்து அப்படியே கொஞ்சம் பாக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்ற. நான் தான் சொன்னேன் ஆல் டைம் இருந்து ஒரு 15 மேல போகும்னு சொல்லிட்டு. பாயிண்ட்ஸ்ல பர்சன்டேஜ்னா 0.5%, அது ஈஸியா போயிடும். ஜி எப்பவுமே ஆல் டைம் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட்ல இருந்து உடைச்சானா 1% மேல போவான், கோல்டு ஈஸியா போயிடுவான். இல்லனா 0.5% போவான். அது வரையும் பிடிச்சாலே 3 hour. ஓகே, சொல்லுங்க, என்ன டவுட் கேட்காதீங்க. இல்ல ஓகே, கரெக்ட் தான். நான் அங்க மேல பார்த்தேன், இங்க பார்க்கேன். ஓகே, சரி. அதே மாதிரி பிரேக்கருக்கும் போட்டு பாருங்க. பிரேக்கர் இப்போ எஸ்எல் கம்மியா இருக்காலும் உங்களுக்கு ஆர்ஆர் பெருசா காமிக்கும். எஃப்இஜி எஸ்எல் அதிகம் இல்லை. எஃப்இஜி நம்ம கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் எஸ்எல் வச்சிருக்கோம். பிரேக்கருக்கு மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வரும், அவ்வளவுதான். ஓகே, பிரேக்கருக்கும் பாக்ஸ் போட்டு பாருங்க. எஃப்இஜி லைன்லாம் டெலிட் பண்றேங்க, பிரேக்கர் மட்டும் வைங்க, கிளியரா இருக்கும் பார்க்க. பாக்ஸ் அப்படியே சும்மா அப்படியே நவுத்திக்கோங்க, பிரேக்கர் தொட்ட கேண்டில் வரையும் நவுத்தி விடுங்க, அப்புறம் செக் பண்ணி மாத்திக்கலாம். ஜி அங்க ஜி பிரேக்கர் தொட்ட கேண்டில் எது? பிரேக்கர்ன்றதான் என்ட்ரி, அதை தொட்ட கேண்டில். நீங்க இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக வைங்க, என்ன டைப் பண்ணிக்கலாம். 48.216 டைப் பண்றேங்க. இல்ல 48.260. ஓகே, 48.2. அவ்வளவுதான் ஜி, ஓகே கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் சார்ட்டை வெர்டிகலா ஜூம் பண்ணுங்களேன், நான் கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறேன். வெர்டிகலானா ரைட் சைட்ல பிடிச்சி வைக்கணும் ஜி, இது வந்து ஹரிசாண்டல். ஓகே, இப்போ அந்த பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணீங்கல்ல, நீங்க பிரேக்கர் பிளாக் அந்த ஒரே ஒரு கேண்டில் எல்லாம் வைக்க முடியாது. இதோட லோ தானே வைக்க முடியும். ஆமா, அதோட லோ தான் வைக்க முடியும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும். ஓகே, ஒரு பாயிண்ட் தான் கம்மியாகுது. ஓகே, பாக்கிறதுக்கு அப்படி இருந்துச்சு குட்டியா, ஆனா இவ்வளவு பெருசா தான் இருக்குது. இது 3 hour. ஓகேங்களா? உங்களுக்கு ஆல் டைம் உடஞ்சதுல இருந்து மெஷர்மெண்ட் டூல் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸ் போச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். மெஷர்மெண்ட் பாயிண்ட், மெஷர்மெண்ட் டூல் இங்க இருந்தானே. அங்க இருந்து பாக்ஸ் சவுண்ட் டெலீட் பண்ணி விட்டுருங்க, ஏற்றுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது வருது, ஆனா இப்ப வர மாட்டேது. அது லெஃப்ட் கிளிக் பிளஸ் ஷிஃப்ட் ஒன்னா வரணும். ஷிஃப்ட் பிடிச்சி லெஃப்ட் கிளிக் வரணும். எல்லாம் நீங்க ஃபுல் ஸ்கிரீன்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுங்க, சைட்ல ஐகான் வச்சு பண்ணிக்கலாம். அதை வருது பாருங்க, அங்க போய் பண்ணுங்க. ஆல் டைம் நவுத்துனீங்க. சரி விடுங்க, அதான் நீங்க எக்ஸிட் ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்கிரீன் எக்ஸிட் பண்ணிட்டு ஐகான் வச்சு பண்ணிக்கலாம். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மவுஸ் வச்சு பண்ணுங்க ஜி, டச் பேட் வேணாம். லேப்டாப்ல இருக்க டச் பேட் யூஸ் ஆகாது அந்த அளவுக்கு. ஓகே, நான் மேக் புக் வாங்கிட்டு மவுஸ் வாங்காதாலும் ஒரே ஆள் நீங்க தான். மவுஸ் இருக்கு ஜி, மவுஸ் வச்சிருக்கேன். டேபிள் அந்த இன்னும் செட் பண்ணல, அவ்வளவுதான். செட்டப் வைக்கல, வச்சிருங்க. மதன் ப்ரோகிட்ட சொன்ன மேக் புக் வாங்குற ரேட்டுக்கு செட்டப்பே வச்சுட்டு போயிடலாம் ப்ரோ, அருமையான்னு. மானிட்டர் ட்ரிபிள் மானிட்டரே வச்சு வைக்கலான்னு.
அவர் லேப் தான் ஜி எங்கள் ஒர்க்குக்கு நாங்கள் கேரி பண்ணிட்டு போயிட்டு ஈஸியாக இது பண்ணாரு. சரி அது கரெக்டு தான். மானிட்டர்னா நீங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து எவ்வளோ தான் போகுது, 15 போயிடுதா ஒன்னே. அது மேலே போகுது ஜி, அது நமக்கு முக்கியம் இல்லை. 15 போயிட்டு தான் பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. 15 பாயிண்ட். இது 15 பாயிண்ட் எங்க ஜி பாக்குறது? அதான் ஜி அங்கே 22 இருக்கு பாருங்க. அது அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கினே வாங்க. அப்போ உங்களுக்கு எங்கே 15 வருதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இறக்கணும். அப்படியே லெஃப்ட் சைடில் வாங்க. ஏன்னா கேண்டில் அதுவே போயிடுச்சுல, நீங்கள் ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கரெக்டாக இன்னும் கூட வரலாம். இன்னும் ஒரு கேண்டில் வந்து லெஃப்ட் வாங்க. அவ்வளோதான் ஜி, அந்த கேண்டில் அடிச்சாச்சு. 2 கேண்டில் தான், 2 கேண்டிலும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். நான் இது என்னோட வியூ ஜி, நான் மற்றவங்க சொல்றதை நான் கேட்கல. கோல்டு வந்து உடைச்சா ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கண்டினியூஷன் ஆர்டர் ஃப்ளோல போனால் ஓகேங்களா, நம்ம இப்போ பார்த்தோம்ல 1 hour 4 hour கரெக்டாக தொட்டுட்டு போனால் நான் எடுப்பேன். ஒரு ஆல் டைம் உடைச்ச பிறகு 1% போகும் ஷார்ட்டா தெரிஞ்சாலுமே 1/2% என்னோட மேக்ஸிமம் ஆஃப் த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, டுமாரோ கிளாஸ்ல வந்து நீங்க வந்துருங்க. அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அது உங்களுக்கு என்ன சைஸ் அக்கௌண்ட்டோ ஓகே, அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ட்ரேட் லாக்கர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு செஷன் பண்ணிடலாம். ரெண்டுமே வாங்க. இல்ல கிளாஸ்ல பண்ண வேணாம். கிளாஸ்ல பண்ணா அது வேஸ்டா போயிடும். நாளைக்கு நான் வரேன், ஒரு half an hourல அது மட்டும் பண்ணிக்கலாம். இப்பயா? நாளைக்கு ஜி. ஓ நாளைக்கு பண்ணிடலான்றீங்களா? ஆமா. என்னது சனிக்கிழமை? ஓகே நாளைக்கு நீங்க நீங்க சொல்லுங்க நாளைக்கு என்ன டைமிங். நான் ஃப்ரீயா, எனக்கு சண்டே மார்னிங் வரும். நீங்க வந்துருங்க, அதாவது 10 o'clock வாங்கலாம். உங்களுக்கு முடிச்சுட்டு வாங்க. நீங்க மதனு கூட டைமிங் சொல்லுங்க, எந்த டைம்ல வரணும்னு சொல்லிட்டு. சரி நான் சொல்லிடுறேன். 10 மணிக்கு முடியும். 10 மணிக்குனா கூட ஓகேங்களா உங்களுக்கு? தாராளமா வாங்க, ஏன்னா சண்டே மார்க்கெட் லீவு தான். அப்போ ஓகே ஜி, அப்போ 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க, நாளைக்கு அதை பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, இன்னைக்கு எல்லா டவுட்ஸும் கிளியரா உங்களுக்கு? இன்னைக்கு கிட்டத்தட்ட 90% மேல எனக்கு இந்த ஐஆர்எல்ஆர்ல ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, PO3 AMDயும் ஓகே இல்ல? ஆமா ஜி, புரியுது. நான் வீடியோ மறுபடியும் பார்த்தேன்னா எனக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன். நீங்க டே டைம் ஃப்ரேம் எடுக்கணும். டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல்னா டே டைம் ஃப்ரேமோட எஃபிஜி இருக்கான்னு பார்க்கணும். அந்த எஃபிஜி மார்க் பண்ணா அதுக்கோட டார்கெட் அப்பவே வந்து இஆர்எல் மார்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, நீங்க பை என்ட்ரி பாக்குறீங்கன்னா உங்களோட ஹைஸ் தான் டார்கெட். செல் என்ட்ரி பாக்குறீங்கன்னா உங்க லோ தான் டார்கெட். ஏன் நான் இதை டே டைம் ஃப்ரேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்றேன்னா, 4 hour 1 hour காட்டிலும் டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஒரு லாங் ரன்வே கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகுறது புரியும். சரிங்களா, ஸோ 4 hour 1 hour கன்சல்டேஷனே ஆனாலும் 1 dayல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றது உங்களுக்கு கிளியரா ஞாபகம் இருக்கு எப்பவுமே. அப்போ 4 hour கன்சல்டேஷன் ஆனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மேனிபுலேஷன் மட்டும் திருப்பி எக்ஸ்பான்ஷன் நடக்கதான் போகுது, டிஸ்ட்ரிபியூஷன் போதான் போகுதுன்னு உங்களுக்கு புரியும். 4 hour 1 hour என்ன பண்றதுன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா படிச்சீங்களா, PDRS மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம், அதை பாத்துக்கணும். ஓகேங்களா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ரொம்ப முக்கியம். 15 மினிட்ல ஏஎம்டி இன்க்ளூட் பண்ணிருக்கேன். எம்எஸ்எஸ் மட்டும் சொல்லாம ஏஎம்டியா பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வரும். டிடிஓ மார்க் பண்றீங்கல்ல, ஓகே அவ்வளவுதான். அடுத்தது உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது நியூஸ்லாம் புரியும். எடுக்கலாமா வேணாமா, எந்த டேஸ் நல்ல டே, ப்ராபபிலிட்டி இல்லாத, அதாவது ப்ராபபிலிட்டி இல்லாததுன்றதுனால வந்து முன்னாடி எல்லாம் ரொம்பலாம் கணிக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம சொல்லலாம் ஓரளவுக்கு. ஓகேங்களா, அதுதான் உண்மை. யாராலையும் மார்க்கெட்டை வந்து ஷார்ட் டேர்ம்ல மொத்தமாலாம் கணிக்கவே முடியாது. லாங் டேர்ம்ல தான் கணிப்பாங்க. ஸ்விங்கர்ஸ் தான் நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஓகேங்களா, இன்ட்ராடேல வந்து போடுவானுங்க 2 day, அதாவது ஒரு சண்டே உட்காந்து போடுவாங்க ஸ்கிரீன்ஷாட்டை, இந்த வீக்ல இதெல்லாம் ட்ரேட் பண்ணலான்னு. அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் நடந்தது ஹிஸ்டரியே கிடையாது. நீங்க சொல்றது அப்படியெல்லாம் ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்காது, மாத்தி நடக்கும். அதனாலதான் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு போயிடுவான். மென்டால் அப்படி தான். இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதே வியூ நடக்கும் 100%. வந்து நம்ம வந்து பிளான் பண்றது 4 hour 1 hour பிளான் பண்ணோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து திஸ் ஆர் தட்னு சொல்லியும் பிளான் பண்ணோம். இது மட்டும் தான் பிளான் பண்ணாதான் தப்புன்றேன். புரியுதுங்களா, அதனால வியூஸ் எப்பவுமே டபுள் சைடாவே தான் இருக்கும் நம்மளுக்கு. அதை நம்ம ஸ்ட்ரக்சர் ஒன்னொன்னா நடக்க கேண்டில் பிரிண்ட் பண்ணாதான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா, புரியுது. ஓகே ஜி, ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்றேன். ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்றீங்க. ஓகே.